அந்த எக்ஸசைஸ் ஃபைலை ஓபன் பண்ணீங்க. லெட் மீ ஸ்டார்ட் வித் த இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் திஸ் எக்ஸல். எக்ஸலோட இன்ட்ரோடக்ஷன் ஆரம்பிச்சுட்டு என்னென்ன எலமெண்ட்ஸ், என்னென்ன காம்போனன்ட்ஸ், என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு பார்த்துட்டு அடுத்த லெவலுக்கு போகணும். ஓகே, ஆன் த டாப்ல பாருங்க, யூ கேன் சி யுவர் ஃபைல் நேம் அண்ட் யுவர் சாஃப்ட்வேர் நேம் இஸ் அவைலபிள். டாப் மோஸ்ட்ல உங்க ஃபைல் நேம், உங்க சாஃப்ட்வேர் நேம் இருக்கும். இதுக்கு பேர் தான் திஸ் இஸ் கால்ட் as, this one we call this as டைட்டில் பார். இதுக்கு பேரு நாம டைட்டில் பார்னு சொல்லுவோம். லெஃப்ட் ஹேண்ட் சைட் ஆஃப் த டைட்டில் பார், டைட்டில் பார்ட லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல வந்து பாருங்க, there are 3 or 4 buttons available here. ஒரு 3-4 பட்டன் இருக்கு பாருங்க லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல. சேவ், அன்டு, ரீடு, ஆட்டோ சேவ், இந்த மாதிரி ஒரு 3-4 பட்டன் இருக்கும். திஸ் ஏரியா, இந்த ஏரியா இருக்கு இல்லையா, இதுக்கு பேர் தான் we call this as quat. quatனா என்ன அர்த்தம்? abbreviation of quick access toolbar. மார்னிங்ல சொன்ன நினைக்கிறேன், there are 12,000 features available in Microsoft Excel. Microsoft Excel 12,000 ஃபீச்சருக்கு மேல இருக்கு. But to see all the 12,000 feature on the screen, it's impossible. 12,000 ஃபீச்சரை நம்ம ஸ்கிரீன்ல பார்க்க முடியாது. some features will be hidden. சில ஃபீச்சர்லாம் ஹைடா இருக்கும். சில சமயத்துல முக்கியமான ஃபீச்சர்லாம் ஹைடா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு ஒரு டேபிள மெயில் அனுப்பணும், ஒரு எக்ஸல் டேபிள மெயிலா அனுப்பணும்னு நினைக்கிறேன். என்ன பண்ணுவீங்க நீங்க சொல்லுங்க? நார்மலா ஒரு எக்ஸல் டேபிள் என்கிட்ட இருக்கு, யாருக்கோ மெயில் அனுப்பணும், என்ன பண்ணுவோம் நம்ம? காப்பி அண்ட் பேஸ்ட். ஒன்னு காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுவோம். அந்த டேபிள் வில் கோ டு அவுட்லுக் அண்ட் பேஸ்ட் இட். பட் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுவோம், சில ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்கு. என்ன ப்ராப்ளம்? அலைன்மெண்ட் சரியா இருக்காது, இந்த ஃபார்மேட்டிங் சரியா வராது. கரெக்டா? அலைன்மெண்ட் will not be proper, formatting will not be proper, we have to align it again, formatting திரும்ப பண்ணணும். அது சில பேர் என்ன பண்ணுவோம், இந்த ஃபைல் அட்டாச்மெண்டாவே அனுப்பிச்சிருவோம். அட்டாச்மெண்ட் அனுப்பிச்சா இப்போ 20 ஷீட்ஸ் இருக்குன்னா 20 ஷீட்ஸ் அட்டாச்மெண்ட் ஆகும். எனக்கு அந்த ஒரு டேபிளை மட்டும் அனுப்பணும். ஸோ இதுக்கு என்ன பண்ணலாம்? இன்ஸ்டெட் ஆஃப் காப்பிங் அண்ட் பேஸ்டிங், we can bring the outlook to excel. அவுட்லுக்கே எக்ஸல்ல கொண்டு வந்துடலாம். ஒரு கிளிக்ல மெயில் அனுப்பிச்சிடும். நோ நீட் ஃபார் காப்பிங் அண்ட் பேஸ்டிங். இந்த காப்பி பேஸ்ட் பண்றது, ஃபார்மேட் பண்றது எதுவுமே பண்ண வேண்டாம். ஆக்சுவலா இன்னைக்கோ நாளைக்கோ நம்ம பார்க்க போறோம் 10 ரிப்போர்ட் எப்படி கிரியேட் பண்ணு. உங்களுக்கு 10 பிரான்ச் இருக்கு, இல்ல 10 கஸ்டமர் இருக்காங்க, 100 கஸ்டமருக்கு தனித்தனியா ரிப்போர்ட் ஒரே கிளிக்ல எப்படி அனுப்புறது, மெயிலும் எப்படி அனுப்புறது ஒரே கிளிக்ல. ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்லாம் உங்களுக்கு இந்த குவாட்ல ஹைட் ஆயிருக்கு. அந்த ஆப்ஷனை ஆக்டிவேட் பண்றதுக்கு தான் இந்த குவாட்டை யூஸ் பண்ண போறோம். we are going to use the quat to activate that option, ரைட்டா? பட் இதெல்லாம் என்னென்னு தெரிஞ்சுக்கணும். பிகாஸ் டுடே அண்ட் டுமாரோ நான் என்ன சொல்லுவேன், கிளிக் ஆன் த குவாட், கிளிக் ஆன் த ரிப்பன் அப்படின்னு சொல்லும் போது எது டேபு, எது ரிப்பன், எது குவாட்னு உங்களுக்கு தெரியணும். நாட் ஓன்லி ஃபார் எக்ஸல். நான் சொல்றது எக்ஸல் மட்டும் இல்லை, எல்லா மைக்ரோசாஃப்ட் டூல்ஸுக்கும் இப்போ நான் சொல்ல போறது காமன் தான், ரைட்டா? ஸோ இதுக்கு பேரு குவாட். இந்த குவாட் கீழே ஒன்று இருக்கு பாருங்க, ஃபைல், ஹோம், இன்சர்ட், டிராயிங், பேஜ் லேஅவுட். இந்த மொத்த ஏரியா இருக்கு இல்லையா, இந்த ஃபைல், ஹோம், இன்சர்ட், பேஜ் லேஅவுட், இந்த மொத்த ஏரியாவையும் புட் டுகெதர் we call this area as a ribbon. ஒரு காலத்துல இதுக்கெல்லாம் மெனு பார்னு சொல்லுவாங்க. முன்னாடி 2007க்கு முன்னாடி மெனுஸ் கீழே மெனு பார்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அப்படி கிடையாது, ரிப்பன்ஸ். 2007ல இருந்து ரிப்பன் மாத்தியாச்சு. ரிப்பன் இந்த ஹோல் ஏரியா, இந்த ஃபைல், ஹோம், இன்சர்ட் மொத்த ஏரியாவுக்கும் நாம ரிப்பன் சொல்லுவோம். இந்த ரிப்பன்ல ஃபைல்னு ஒன்று இருக்கு பாருங்க, ஜஸ்ட் நவ் இப்பதான் நம்ம அதை யூஸ் பண்ணோம். எதுக்கு யூஸ் பண்ணோம்? டு செக் த வெர்ஷன். இந்த வெர்ஷனை செக் பண்றதுக்காக தான் இந்த ஃபைல்னு ஒன்று யூஸ் பண்ணோம். இந்த ஃபைல் இருக்கு இல்லையா, இதுக்கு பேரு we call this as office button. இதுக்கு பேரு ஆஃபீஸ் பட்டன். பேக் ஸ்டேஜ் ஆஃப் யுவர் ஆஃபீஸ், உங்க ஆஃபீஸோட பேக் ஸ்டேஜ். பேக் ஸ்டேஜ்னா என்ன அர்த்தம்? பேக்ரவுண்ட்ல நீங்க ஏதாவது செட்டிங்ஸ் ஏதாவது மாத்தணும் அப்படின்னா நீங்க இந்த பேக் ஸ்டேஜை யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு பேரு பேக் ஸ்டேஜ், ஆஃபீஸ் பட்டன். ஹோம்னு ஒன்று இருக்கு, இன்சர்ட்னு ஒன்று இருக்கு, பேஜ் லேஅவுட்னு ஒன்று இருக்கு. இதுக்கு பேர்லாம் we call it as tabs. Home is a tab, insert is a tab, page layout is a tab, data is a tab, formula is a tab. இதுக்கு பேர்லாம் tab. ஒரு ஸ்பெஷல் tab ஒன்று அப்பியர் ஆகும் இங்க. அதாவது ஹெல்ப்புக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு tab ஒன்று வரும். எப்போ வரும்? when you insert a chart. இப்போ நீங்க புதுசாக ஒரு சார்ட் இன்சர்ட் பண்ண போறீங்க, இல்லை ஒரு டேபிள் இன்சர்ட் பண்ண போறோம், ஒரு பிவட் பண்ண போறோம், ஒரு ஸ்லைசர் யூஸ் பண்ண போறோம், ஒரு டைம் லைன் யூஸ் பண்ண போறோம், ஸ்பார்க் லைன், அதெல்லாம் என்னன்றது அப்புறமா சொல்றேன். ஸோ இதெல்லாம் யூஸ் பண்ணும்போது நீங்க பவர் பாயிண்டோட பார்த்துருப்பீங்க. பவர் பாயிண்ட் வேர்டு ஏதாவது நீங்க புதுசா இன்சர்ட் பண்றீங்கன்னா இந்த டேப்லாம் ஃபிக்ஸ்டு தான். ஹோம், இன்சர்ட், பேஜ் லேஅவுட்லாம் ஃபிக்ஸ்டு, அது அங்கேயே தான் இருக்கும், மாறவே மாறாது.
பட் இங்க ஒரு புதுசா ஒரு டேப் உருவாகும். அந்த டேப் கான்டென்ட்டுக்கு ஏற்ற மாதிரி மாறிக்கிட்டே இருக்கும். அதாவது நான் சார்ட் யூஸ் பண்றேன்னா அங்க வேற இருக்கும் டேப், பிவட் யூஸ் பண்றேன்னா வேற டேப் இருக்கும், ஸோ பிக்சர்னா வேற டேப் இருக்கும், அது மாறிக்கிட்டே இருக்கும். அதனால தான் அதுக்கு பேரு கான்டெக்சுவல் டேப். கான்டெக்சுவல் டேப்னா என்ன அர்த்தம்? கான்டென்ட்டுக்கு ஏற்ற மாதிரி டேப் மாறிக்கிட்டே இருக்கும். பேஸ்ட் ஆன் த கான்டென்ட் த டேப் வில் கீப் ஆன் சேஞ்சிங். அதனால தான் அதுக்கு பேரு கான்டெக்சுவல் டேப். Can I close this? அதாவது இந்த டைப் பண்ணியிருக்கேன், அதை க்ளோஸ் பண்ணிக்கலாமா? எஸ். பிலோ த கான்டெக்சுவல் டேப், இந்த கான்டெக்சுவல் டேப் கீழே வந்து பாருங்களேன், கிளிப் போர்டுன்னு ஒன்று இருக்கு, ஃபாண்ட்னு ஒன்று இருக்கு, அலைன்மெண்ட்னு ஒன்று இருக்கு. இதுக்கு பேரு குரூப்ஸ். கிளிப் போர்டுன்றது ஒரு குரூப், ஃபாண்ட்ன்றது ஒரு குரூப், அலைன்மெண்ட்ன்றது ஒரு குரூப். இந்த குரூப்போடைய கார்னர்ல வந்து பாருங்களேன், கிளிப்போர்டோடைய கார்னர்ல யூ கேன் see a small arrow mark. ஃபாண்டோட கார்னர்ல there is a arrow mark. அலைன்மெண்ட்ல ஒரு arrow mark, நம்பர்ல ஒரு arrow mark. பட் ஸ்டைல்ஸுக்குலாம் இல்லை, ஸ்டைல்ஸ் செல்ஸ் எடிட்டிங்லாம் இல்லை பாருங்க, சில இடத்துல இருக்கும். இதுக்கு பேர் தான், this one is called as dialog box. இதுக்கு பேரு dialog box launcher. நேமே சொல்றாங்க dialog box launcher. அது என்ன பண்ணும்? டயலாக் பாக்ஸை லான்ச் பண்ணும். இட் வில் லான்ச் a நியூ டயலாக் பாக்ஸ். அதை கிளிக் பண்ணி பாருங்களேன், ஒரு புதுசா ஒரு டயலாக் பாக்ஸ் லான்ச் ஆகும். கரெக்டா? அந்த ஆரோவில் போய் கிளிக் பண்ணி பாருங்களேன், புதுசா ஒரு பாக்ஸ் லான்ச் ஆகும், ஓபன் ஆகும். இட் வில் ஓபன் a நியூ டயலாக் பாக்ஸ். அதனால தான் அதுக்கு பேரு டயலாக் பாக்ஸ் லான்ச்சர். கிளிக் பண்ணி பார்ப்போமா? பாருங்க, இங்க கிளிக் பண்ணி பார்க்குறேன், ஒரு டயலாக் பாக்ஸ் ஓபன் ஆகுது பாருங்க புதுசா. அதனால தான் அதுக்கு பேரு டயலாக் பாக்ஸ் லான்ச்சர். ஐட்டம்ஸ்லாம் இருக்கு இல்லையா, கட்டு, காப்பி, பேஸ்ட், போல்டு, இட்டாலிக்ஸ், இந்த மாதிரி ஒவ்வொரு ஆல் திஸ் ஐட்டம்ஸ் we call it as, இதுக்கெல்லாம் பேரு we call it as commands. இதுக்கெல்லாம் பேரு நாம commands னு சொல்லுவோம். ஓகே, ஒரு recap பண்ணிக்கலாமா? On the top where we can see your file name and your software name is available here. இதுக்கு பேர் என்னது? டைட்டில் பார். சூப்பர். இந்த டைட்டில் பாரோட லெஃப்ட் ஹேண்ட் சைடுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3-4 பட்டன்ஸ் இருக்கும், which we call it as quad abbreviation, quick access toolbar. Excellent, super. இந்த மொத்த ஏரியாவையும் put together ribbon. Very good. அந்த ரிப்பன்ல ஃபர்ஸ்ட் ஒன்னு இருக்கு பாருங்க, ஃபைல். ஆபீஸ் பட்டன், ஹோம், இன்சர்ட், பேஜ் லேஅவுட், ஃபார்முலா, டேட்டா ரிவ்யூக்கலாம். டேப். வெரி குட். புதுசா ஒரு டேப் ஒன்னு உருவாகும் இந்த இடத்துல, ஹெல்ப்புக்கு அப்புறம் நம்ம ஏதாவது இன்சர்ட். கான்டெக்சுவல் டேப். எக்ஸலென்ட். பிலோ த டேப், இந்த ஹோம் கீழே பாத்தீங்கன்னா கிளிப் போர்டு, ஃபாண்ட், அலைன்மெண்ட்ஸ் இருக்கும். தட் இஸ் கால்ட் அஸ் குரூப்ஸ். இந்த கார்னர்ல ஒரு சின்ன ஆரோ மார்க் இருக்கு பாருங்க, அதை கிளிக் பண்ணீங்கன்னா புதுசா ஒரு பாக்ஸ் ஓபன் ஆகும். அதனால அதுக்கு பேரு டயலாக் பாக்ஸ் லான்ச்சர். மற்ற ஐட்டம்ஸ் எல்லாம் கமாண்ட்ஸ். இதை நீ ஞாபகம் வச்சுக்கணும், மக் அடிச்சுக்கணும் அப்படின்ற அவசியம் எல்லாம் கிடையாது. இட்ஸ் நாட் ரெக்வயர்ட். டோன்ட் வரி. இந்த 2 daysல இன்னைக்கு நாளைக்கு நான் நிறைய ரிப்பீட் பண்ணுவேன். ஐ பிலீவ் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட். கண்டிப்பா உங்களுக்கு புரியும். ஓகே, ரைட். இதை நீங்க தெரிஞ்சுக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா எக்ஸல்ல மட்டும் கிடையாது, நீங்க எந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணாலும், இப்போ ஒரு புக்கு போய் எடுத்தீங்கன்னா கூட, இல்ல யூடியூப்ல போய் வீடியோஸ் பாத்தீங்கன்னா கூட அவங்க அப்படிதான் சொல்லுவாங்க, கோ டு த குவாட்ல போய் கிளிக் பண்ணுங்க, ரிப்பன்ல இந்த டேப்ல இந்த குரூப்புக்கு மேல இது இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட். நானும் இன்னைக்கு நிறைய ரிப்பீட் பண்ணுவேன். யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் தட். ஓகே, கிளியரா? எஸ். இந்த ரிப்பன் டேப்ஸ் நாம இன்னைக்கோ நாளைக்கோ சில டேஷ்போர்ட்ஸ் பண்ணப்போம். டேஷ்போர்ட்னா என்ன? சும்மா ஒரு 4 விஷுவலை காமிக்கிறதுக்கு பேரு டேஷ்போர்டு கிடையாது. டேஷ்போர்ட்னா என்னன்றதை எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ விஷுவல்ஸ் நிறைய கிரியேட் பண்ணும்போது திஸ் ரிப்பன் மே டிஸ்டர்ப் மை ஸ்கிரீன். இது என் ஸ்கிரீனை டிஸ்டர்ப் பண்ணும். அதனால இந்த ரிப்பனை நான் ஹைடு பண்ணிக்கலாம். எப்படி ஹைட் பண்ணுவீங்க இந்த ரிப்பனை? 2 மெத்தட் இருக்கு. இந்த ஹோம் இன்சர்ட் இருக்கு இல்லையா, இதுல ஒன்னு மவுஸ் மூலமா, இன்னொன்னு கீபோர்டு மூலமா. மவுஸ்ல என்ன பண்றீங்க, இந்த ஹோம் இன்சர்ட்ல ஏதாவது ஒரு இடத்துல போய் ஒரு டபுள் கிளிக் அடி. You can make a double click here. பாருங்க, ribbon hide ஆயிடும். Same double click, unhiding the ribbon. Double click to hide the ribbon. Same double click to unhide the ribbon. இல்லனா keyboard shortcut key கூட இருக்கு. அதுக்கான shortcut key என்னது? Control F1. சில லேப்டாப்ஸ்ல Control
function F1 press பண்ணணும். Some laptops you have to press control function F1 which is for hiding or unhiding ribbons. உங்க ribbon ஹைடோ இல்ல அன்ஹைட் பண்றதுக்கு அது யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாருக்குமே கண்ட்ரோல் F1 ஒர்க் ஆகுதா இல்ல யாருக்காவது கண்ட்ரோல் ஃபங்க்ஷன் F1 பிரஸ் பண்ணாதான் ஒர்க் ஆகுதா? கண்ட்ரோல் ஃபங்க்ஷன் F1 வேற யாருக்காவது கண்ட்ரோல் ஃபங்க்ஷன் F1. why I'm asking is அது ஆஃப் பண்றதுக்கும் ஒரு மெத்தட் இருக்கு. கண்ட்ரோல் F1 பண்றவங்க இதை பண்ணாதீங்க பிகாஸ் இட்ஸ் ஆல்ரெடி ஆஃப். உங்க சிஸ்டம்ல அது ஆஃபா தான் இருக்கு. யாரெல்லாம் கண்ட்ரோல் ஃபங்க்ஷன் F1 யூஸ் பண்றீங்களோ அவங்க என்ன பண்ணுங்க, இந்த ஃபங்க்ஷன் கீயை அடிக்கடி நான் பிரஸ் பண்ணணும். எப்பெல்லாம் பிரஸ் பண்ணணும்? இந்த F1 F2 F3 F4 எப்பெல்லாம் இந்த F1 F2 F3 இந்த ஃபங்க்ஷன் கீயை யூஸ் பண்றீங்களோ அப்பெல்லாம் நீங்க ஃபங்க்ஷன் F1 ஃபங்க்ஷன் F2 ஃபங்க்ஷன் F3ன்னு பண்ணணும். ஏன்னா சில லேப்டாப்ஸ்ல என்ன பண்ணிருப்பாங்க, இந்த ஃபங்க்ஷனுக்கே 2 கீ கொடுத்துருப்பாங்க. ஒன்னு ஃபங்க்ஷன் கீ, இன்னொன்னு வந்து சில பேர் பிரைட்னஸ் கொடுத்துருப்பாங்க, சிலதுக்கு வால்யூம் கொடுத்துருப்பாங்க. ஸோ எனக்கு எது ப்ரையாரிட்டின்னு நீங்க டிசைட் பண்ணணும். சப்போஸ் உங்க சிஸ்டம்ல வால்யூம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. என் சிஸ்டம்ல வால்யூம் தான் இருக்கு, எனக்கு வால்யூம் வேண்டாம், எனக்கு இந்த F1 தான் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி, அதனால F1 ஒர்க் பண்ண வைங்க, அதை ஆஃப் பண்ணுங்க அப்படின்னு சொல்றதுக்கு என்ன பண்ணலாம், யூ கேன் சுவிச் ஆஃப் தட் ஃபங்க்ஷன் கீ. எப்படி கேப்சலாக்கு ஆன் ஆஃப் பண்றீங்களோ அந்த மாதிரி ஃபங்க்ஷன் எஸ்கேப். இது எதுக்கு? சுவிச் ஆன் ஆர் சுவிச் ஆஃப் த ஃபங்க்ஷன் கீ. அந்த ஃபங்க்ஷன் கீயை ஆன் ஆஃப் பண்றதுக்கு. ஓகே, இனிமேல் நீங்க கண்ட்ரோல் பிரஸ் பண்ணலாம். ஒன்ஸ் யூ கேன் சுவிச் ஆஃப் தட். ஒரு தடவை இனிமேல் நீங்க சிஸ்டம் ஆன் பண்றீங்களா, ஆஃப் பண்றீங்களா, சுவிச் ஆஃப் பண்றீங்களா, ரீஸ்டார்ட் நீங்க ஆஃப் பண்ற வரைக்கும் அது நீங்க ஆன் பண்ற வரைக்கும் அது ஆஃப்ல தான் இருக்கும். நெக்ஸ்ட் டைம் நீங்க ஃபங்க்ஷன் எஸ்கேப் பண்ற வரைக்கும் அது வந்து கண்ட்ரோல் F1 நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். யாருக்கெல்லாம் ஏற்கனவே கண்ட்ரோல் F1 இருக்கோ அவங்க டோன்ட் டூ இட், ப்ளீஸ் டூ நாட் டூ தட். நான் சொன்னது கண்ட்ரோல் ஃபங்க்ஷன் F1 யூஸ் பண்றவங்க மட்டும் இதை பண்ணா போதும். ஃபங்க்ஷன் எஸ்கேப். இனிமேல் நீங்க வந்து கண்ட்ரோல் ஃபங்க்ஷன் F1ல நேரடியா கண்ட்ரோல் F1 பண்ணலாம். கரெக்டா? அதுச்சா யாரெல்லாம் கை தூக்குனீங்களா? வெரி குட். லெட் மீ ட்ரை தட். கண்ட்ரோல் F1 பாருங்க, ரிப்பன் ஹைட் ஆகுது. அதே கண்ட்ரோல் F1 ரிப்பன் அன்ஹைட் ஆகுது. இல்ல எனக்கு ஸ்கிரீன் ஃபுல்லா பார்க்கணும், எனக்கு இந்த ஹோம் இன்சர்ட் கூட வேண்டாம், எனக்கு ஸ்கிரீன்ல வெறும் ரிப்போர்ட்டை மட்டும் பார்த்தா போதும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இன்னொரு ஷார்ட்கட் கீ இருக்கு. அதாவது கண்ட்ரோல் ஷிஃப்ட் F1. இப்போ நீங்க சுவிட்ச் ஆஃப் எல்லாரும் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். பட் ஸ்டில் இஃப் யூ ஆர் நாட் சுவிட்ச் ஆஃப் இட், கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஃபங்க்ஷன் F1 ஃபார் ஹைடிங் ஆர் அன்ஹைடிங் ஆல். ஹைட் ஆர் அன்ஹைட் ஆல் எல்லாத்தையுமே ஹைட் ஆயிடும் எக்ஸப்ட் ரோஸ் காலம்ஸ் அண்ட் ஃபார்முலா பார். ரோ காலம் ஃபார்முலா பாரை தவிர மற்றதெல்லாம் ஹைட் ஆயிடும். Correct. As I already indicated, don't watch, please work. தயவு செஞ்சு வாட்ச் பண்ணாதீங்க, கூடவே ஒர்க் பண்ணிக்கிட்டே இருங்க. நான் அப்பதான் உங்களுக்கு புரியும். ஒர்க் பண்ணாம இருந்தாலே மறந்து போயிடும். ஸோ ப்ளீஸ் ஒர்க் ஆன் இட். ஒர்க் பண்ணாலே மறந்து போயிடும் பாதி கான்செப்ட். அதனால ப்ளீஸ் 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 ப்ராக்டிஸ் இட். வாட் எவர் ஐ எம் சீயிங். எஸ் மேடம். எது மேடம்? இங்க டபுள் கிளிக் பண்றதுக்கு பதிலா ஒன்னு வந்து இங்க டபுள் கிளிக் பண்ணா ரிப்பன் ஹைட் ஆயிடும். இன்னொன்னு இப்போ பண்ணீங்களே அந்த கண்ட்ரோல் ஷிஃப்ட் F1, இதை வந்து கீபோர்டு மூலமா மவுஸ் பண்ணணும். அப்ப என்ன பண்ணலாம், இந்த ஹோம்ல கடைசியில லாஸ்ட்ல வந்து இங்க ஒரு ஆரோ இருப்பாரு, அதை கிளிக் பண்ணீங்கன்னா ஃபுல் ஸ்கிரீன் மோடுன்னு ஒன்று இருப்பாரு. இதை பண்ணீங்கன்னா அந்த கண்ட்ரோல் ஷிஃப்ட் F1 உடைய மெனு ஆப்ஷன். வெரி குட். எனக்கு தான் வேணும் இன்ட்ராக்ஷன், மோர் டவுட்ஸ், கொஸ்டின், கொரிஸ். நானே சொல்ல மறந்துட்டோட கேளுங்க. வாட் எவர் த டவுட்ஸ், கொஸ்டின்ஸ், கொரிஸ், தட்ஸ் வை வி ஆர் ஆல் ஹியர். இந்த 2 நாள் மேக்ஸிமம் எவ்வளவு என்கிட்ட இருந்து எவ்வளவு எக்ஸ்ட்ராக்ட் பண்றது உங்ககிட்ட தான் இருக்கு. ரைட். ஸோ கண்ட்ரோல் ஷிஃப்ட் F1 for hiding it, same control shift F1 for unhiding it. ஆக்சுவலா இந்த ஃபார்முலா பாரை கூட ஹைட் பண்ணலாமா? பண்ணலாம், அதுக்கும் ஆப்ஷன் இருக்கு. பட் இப்போ பண்ண வேண்டாம், ஏன்னா நம்ம ஃபார்முலாலாம் நிறைய எழுத போறோம். மேபி நாளைக்கு ஈவினிங் நான் சொல்றேன் இந்த ஃபார்முலா பாரை கூட எப்படி ஹைட் பண்றது. ஓகே ரைட். கீழே இருக்கு பாருங்க இந்த ஏரியா, இந்த ரிப்பன் கீழே இருக்கு இல்லையா, A1. கர்சரை வச்சிங்கனாலே தெரியும் அதோட பேர் என்னது, நேம் பாக்ஸ். அவர் பேரே நேம் பாக்ஸ் தான், கர்சர் வச்சா தெரியும்.
நேம் பாக்ஸுக்கு பக்கத்தில் இருக்க எஃப்எக்ஸ் போட்டு இந்த இன்டூ மார்க் டிக் மார்க், இந்த இன்டூ மார்க் டிக் மார்க் எதுக்குன்னு சொல்கிறேன். எஃப்எக்ஸ் வந்து ஃபார்முலா டு இன்க்ரீஸ் டு இன்சர்ட் யுவர் ஃபார்முலாஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ். இது பேர் தான் ஃபார்முலா பார். அது பக்கத்துலேயே இருக்கு பாருங்க ஃபார்முலா பார். ஃபார்முலா இருந்தால் ஃபார்முலா காமிக்கும். இஃப் யூ ஹேவ் த ஃபார்முலா இட் வில் ஷோ யூ தி ஃபார்முலா. இஃப் யூ டோன்ட் ஹேவ் த ஃபார்முலா, ஃபார்முலா இல்லைன்னா உங்கள் செல்லுடைய வேல்யூ என்னன்னு காமிக்கும். ஃபார்முலா இருந்தால் ஃபார்முலா, ஃபார்முலா இல்லைன்னா உங்கள் செல்லுடைய வேல்யூவை காமிக்கும். Can I increase this formula bar height? Suppose I am going to write a very big formula. நான் ஒரு பெரிய ஃபார்முலா எழுத போகிறேன். எனக்கு அந்த ஹைட்டை இன்க்ரீஸ் பண்ணி பார்க்கணும். எஸ், we have a shortcut key for this. Control Shift U. இது எதுக்கு? increase or decrease formula bar. மவுஸ்ல எப்படி பண்ணலாம்? இங்க இருக்கு பாருங்க, கார்னர்ல ஃபார்முலாவோட கார்னர்ல ஒரு ஆரோ மார்க் இருக்கு பாருங்க. அதை பண்ணீங்கன்னா இன்க்ரீஸ் டிக்ரீஸ். கண்ட்ரோல் ஷிஃப்ட் யூவும் பண்ணலாம், இல்ல அந்த ஃபார்முலா பார்ல போய் அந்த ஆரோ மார்க்கையும் கிளிக் பண்ணலாம். ஓகே, இந்த ஃபார்முலா போர்ட லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல இந்த டிக் மார்க் இன்டூ மார்க் கொடுத்துருக்காங்களே எதுக்கு? ஐ திங்க் இட்ஸ் ஸ்பெசிபிகலி டிசைன்டு ஃபார் டச் ஸ்கிரீன்ஸ். டச் ஸ்கிரீனுக்காக தான் அது, பட் நம்மளும் யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் யூ டைப் சம்திங், நான் ஏதோ ஒன்று டைப் பண்ணுறேன். டைப் பண்ணதை அக்செப்ட் பண்ணுறதுக்கு வாட் இஸ் அ கீ வி ப்ரெஸ்? என்ன கீ நம்ம ப்ரெஸ் பண்ண அக்செப்ட் பண்ணுறதுக்கு? டைப் பண்ணி என்டர். வேணாம் கேன்சல் பண்ணுறதுக்கு எஸ்கேப். அதே தான் இது. கேன்சல் பண்ணனா இன்டூ, என்டர் பண்ணுறதுக்கு இந்த டிக் மார்க். சப்போஸ் நீங்க டச் பேட் யூஸ் பண்றீங்க, டச் ஸ்கிரீன் வச்சிருக்கீங்க, என்னால என்டர் அடிக்க முடியாது டச் ஸ்கிரீன்ல, அப்படின்னா என்ன பண்ணலாம்? இங்க போய் இந்த டிக் மார்க்க ஒரு கிளிக் அடிச்சப்ப, நீங்க மவுஸை கூட பண்ணலாம், பிரச்சனை இல்லை. இங்க போய் கிளிக் அடிங்க, என்டருக்கு ஈக்குவல், இதுக்கு கேன்சலுக்கு ஈக்குவல். மோர் ஃபார் டச் ஸ்கிரீன் யூசர்ஸ். டச் ஸ்கிரீன் பண்றவங்களுக்கு அந்த என்டரும் எஸ்கேப்பும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். நான் டச் ஸ்கிரீன்ல என்டர்ன்ற கீ இல்லாம இருந்துச்சு வச்சுங்க, அப்ப நீங்க அதை போய் டிக் பண்ணிட்டு என்டர் பண்ணிக்கலாம், இன்டூ பண்ணிட்டு எஸ்கேப் பண்ணிக்கலாம். ஓகே, so I think most of you would have been aware of this. இது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ABCD are all என்னது? ABCDன்றது என்னது? 1 2 3ன்றது என்னது? அல்பபெட் நம்பர்னு சொல்லக்கூடாது. What is ABCD? What is 1 2 3? எது காலம்ஸ்? வெரி குட். 1 2 3ன்றது ரோஸ். ஏன்னா இன்னும் நிறைய பேருக்கு அதில் ஒரு குழப்பம் இருக்கு, அதனால தான் கேட்டுக்கிட்டேன். சில பேர் இன்னும் எது ரோஸ் எது காலம்ஸ்னே தெரியாம குழம்பி போயிருக்காங்க, அதனால தான் உங்ககிட்ட கேட்டுக்கிட்டேன். வெரி குட். ஏபிசிடி எல்லாம் காலம்ஸ், 1 2 3 எல்லாம் ரோஸ். ஒரு வீடு கட்டும் பொழுது, ஏதாவது வீடு கட்டுறவங்க போய் கேட்டு பாருங்க, இது மாதிரி ஒரு பில்லர் மாதிரி எழுப்புவாங்க. அது பேர் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? இப்படி பில்லர் எழுப்பாங்க, அது பேர் காலம்னு சொல்லுவாங்க. நீங்க ஒரு காலம் எழுப்புங்க அப்படின்னா காலம். ஸோ இந்த மாதிரி ஒரு பில்லர் எழுப்பியிருக்காங்கன்னா அதுக்கு பேர் காலம்னு பேர். அதை ஞாபகம் வச்சுக்கிட்டாலே போதும். காலம் இப்படி இருந்தா காலம், மேல இருந்து கீழே வந்தா காலம், லெஃப்ட் டு ரைட்ல போனா ரோஸ். இப்போ நீங்க உட்காந்துருக்கிறது ரோஸ். தேட்டருக்கு போனீங்கன்னா ரோஸ் இருக்கும், சினிமா தேட்டர்ல போனீங்கன்னா அதுக்கு பேர் ரோஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்க சொன்னது கரெக்டு. ஏபிசிடி காலம்ஸ் 1 2 3 ரோஸ். ரெண்டும் மீட் ஆகிற ஏரியா, ஏவும் 1ம் மீட் ஆகிற ஏரியா, இந்த ஏரியாவுக்கு பேர் தான் வி கால் இட் அஸ் செல். வெரி குட். எல்லாரும் எக்ஸல் பேசிக்ஸ் தெரியும்னு சொல்லிட்டீங்க இன்ட்ரோடக்ஷன்ல. இப்போ நீங்க தான் சொல்லணும், how many rows and how many columns are available in one Excel sheet? ஒரு எக்ஸல் ஷீட்ல எத்தனை ரோஸ் எத்தனை காலம்ஸ் இருக்கு? எனி ஐடியா? அவ்வளவுதானா? மேபி ஒரு 70% கிட்ட வந்திருக்கீங்க. நான் சொல்லியிருக்கேன் 70% கிட்ட வந்தீங்கன்னா அடுத்தது என்ன வரும்? பர்சன்டேஜ். அப்ப 7% சொல்லணுமோ? எஸ் சார், யாரும் சொன்னீங்க? கீழே போய் செக் பண்ணிட்டீங்க, சொல்லுங்க சீக்கிரம். 10 lakh 10,48,576 கீழே போய் செக் பண்ணியாச்சு. வெரி குட், சூப்பர். காலம்ஸ் எத்தனைன்னு சொல்லுங்க பார்க்கலாம். எக்ஸெப்டின்னு சொல்லப்படாது, எத்தனை காலம்ஸ் சொல்லணும்? 16,384 காலம்ஸ். சூப்பர். 10,48,576 rows, 16,384 columns. ஆக்சுவலா இதை நீங்க கீழே போய் இதுல போய்லாம் செக் பண்ணணும், இதெல்லாம் போய் கூகுள்லாம் போய் பார்க்கணுன்ற அவசியம் இல்லை, எக்ஸல்லே பார்த்துக்கலாம். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு, இந்த ஏக்கும் ஒண்ணுக்கு நடுவுல ஒரு சின்ன ட்ரையாங்கிள் இருக்கு இல்லையா? இந்த ட்ரையாங்கிள் எதுக்கு தெரியுமா? வாட் இஸ் த யூசேஜ் ஆஃப் திஸ் ட்ரையாங்கிள்? செலக்ட் ஆல். ஸோ அந்த செலக்ட் ஆல் பண்றதுக்கு முன்னாடி இங்க A1க்கு பக்கத்துல ஒரு 3 டாட் இருக்கு பாருங்களேன்.
இந்த 3 டாட் எதுக்குன்னா இந்த நேம் பாக்ஸோட வித்தை கொஞ்சம் பெருசோ சின்னதோ ஆக்கிறதுக்காக. இப்போ இந்த நேம் பாக்ஸோட வித்தை கொஞ்சம் பெருசாக்க போறேன், ஒரு அப்ராக்சிமேட்லி கொஞ்சம் பெருசாக்கி. A1க்கு நடுவில் இந்த ஸ்மால் ட்ரையாங்கிள் இருக்கு. அந்த ட்ரையாங்கிளை கிளிக் பண்ணால் ஷீட் ஃபுல்லாக செலக்ட் ஆகிடும். பட் கிளிக் பண்ணி ஹோல்டு பண்ணுங்க, மவுஸில் வந்து கை எடுக்கக்கூடாது. கிளிக் இட் அண்ட் ஹோல்ட் இட், அவ்வளோதான். மேலே பார்த்தீங்கன்னா தெரியும் 10,48,576. ஆர்னா ரோஸ், 16,384. சினா காலம்ஸ். ஒரு ஷீட்ல இவ்வளோ ரோஸ் இவ்வளோ காலம்ஸ் இருக்கு இன் ஒன் சிங்கிள் ஷீட். ஒரு சிங்கிள் ஷீட்ல 10,48,576 ரோ, 10,384 காலம். ஒய் அல்பபெட்ல 26 இருக்கு, ஏன்னு கேட்டிருக்குமா? எனக்கும் தெரியாது, கேட்டேன், ஆனால் ஆன்சர் கிடைக்கல எனக்கு சரியா. அதே மாதிரி எக்ஸல் ஷீட்ல 10 லட்சம் ரோ இருக்கு, 16,000 காலம்ஸ் இருக்கு, ஏன்? ஒய்? தெர் இஸ் a ரீசன் பிஹைண்ட் இட். அதுக்கான காரணம், கம்ப்யூட்டர் டசன்ட் அண்டர்ஸ்டாண்ட்ஸ் அவர் லாங்குவேஜ். கம்ப்யூட்டருக்கு நம்ம லாங்குவேஜ் தெரியாது. கம்ப்யூட்டருக்குலாம் தெரிஞ்சது ஒன்னே ஒன்று தான், ஒன்று 0, இன்னொன்று 1. இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க? பைனரி லாங்குவேஜ். வெரி குட், இதுக்கு பேர் பைனரின்னு சொல்லுவோம், ரைட்டா? கம்ப்யூட்டர்ஸ்ல எல்லாமே பைனரி வச்சு தான் மெஷர் பண்ணுவாங்க. நீங்க ஒரு பென் டிரைவ் வாங்குங்களேன், பைனரி தான். 2 to the power, 2 to the power of 1, 2, 2 to the power of 2, 4, 2 to the power of 3, to the power of 3, 2 into 2 into 2, 2 into 2 into 2, எப்படி 6 ஆகும்? 8, 2 into 2 is 4, 4 into 2 is 8, ரைட்டா? 8. ஸோ நீங்கள் பென் டிரைவ்லாம் வாங்கலாம், அப்படி தான் கிடைக்கும், கரெக்டா? 2GB, 4GB, 8, அதுக்கப்புறம் 16, 32, 64, 128, 256, 512, 1024. இந்த பிட்ஸு பைட்டு எல்லாம் அப்படி தான் கால்குலேட் ஆகும். 2 to the power வச்சு தான் எல்லாமே கால்குலேட் பண்ணுவோம். இதுவும் அப்படி தான் கால்குலேட் பண்ணியிருக்காங்க. அதாவது இந்த சேஞ்ச் இப்போ சொன்னோம் இல்லையா, 10,48,576. இந்த சேஞ்ச் எப்போத்துலேருந்து நடந்ததுன்னா 2007 எக்ஸல்லேருந்து நடந்துச்சு. 2007 வெர்ஷன் ஆஃப் எக்ஸல். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 65,000 ரோஸ் தான் இருந்தது. 65,536 ரோஸ், 256 காலம்ஸ் தான் முன்னாடி. நான் சொல்றது 2007க்கு முன்னாடி. 2007க்கு முன்னாடி வெர்ஷன்னா 2003. அப்போ அப்படிதான் இருந்தது. 7லேருந்து இந்த சேஞ்ச் பண்ணிட்டாங்க. 2007ன்றது மைக்ரோசாஃப்ட் எக்ஸலோடைய 14th வெர்ஷன். அது 14வது வெர்ஷன் மைக்ரோசாஃப்டோடைய. ஸோ அப்போ என்ன பண்ணலாம்? ஈக்குவல் டு கொடுங்க. ஈக்குவல் டு 2. ஏன் 2 கொடுக்குறேன்? ஏன்னா அது பைனரி. 2ன்றது பைனரி. டு தி பவர். நீங்க சொல்லுங்க, டு தி பவர் நான் எப்படி யூஸ் பண்றது? இப்போ இன்டூனா தெரியும், அந்த மல்டிப்ளை பண்ணுவோம், டிவைடுக்கு ஸ்லாஷ் போடலாம், பிளஸ் போடலாம். டு தி பவர் a to a ஸ்கொயர், a to the power of 2, a to the power of 3. அது எப்படி யூஸ் பண்றது? ஏதாவது அதுக்கு ஏதாவது இது இருக்கா? சிம்பிள் இருக்கா? இந்த சிம்பிளை யூஸ் பண்ணுவோம் டு தி பவருக்கு. நோ, 2 ஸ்கொயர், 2 கியூப், அதெல்லாம் எப்படி போடுவோம்? உங்க கீபோர்டில் 6க்கு மேலே இருக்கு பாருங்க. 6க்கு மேலே உங்க கீபோர்டில் 6க்கு மேலே இருக்கும். 5க்கு மேலே பர்சன்டேஜ், 6க்கு மேலே இருக்கு பாருங்க. டு தி பவர். இந்த டு தி பவருக்கு தான் இதை யூஸ் பண்ணும். ஷிஃப்ட் அடிச்சு அந்த 6 கொடுக்கணும். 2 to the power 14 டைப் பண்ணுங்க. 14 என்ன அர்த்தம்? 14 டைம்ஸ் 2 into 2 into 2 into 2 into 2 சொல்லி 14 தடவை மல்டிப்ளை பண்ணணும். எப்படி நான் 3 சொன்னேன் இல்லையா? 2 கியூப்னா என்ன அர்த்தம்? 2 3 தடவை மல்டிப்ளை பண்றதா 2 கியூப் சொல்லுவாங்க. அந்த மாதிரி 2 to the power of 14னா 2 into 2 into 2 into 2 into 2 14 தடவை பண்ணணும். என்டர் அடிச்சு பார்ப்போம் என்ன வருதுன்னு. 16,384. ஸோ அவ்வளோ காலம்ஸ் இருக்கு. அதுதான் காரணம். 16,384 காலம்ஸ் இருக்கிறதுக்கு ரீசன் 14வது வெர்ஷன், மைக்ரோசாஃப்டோடைய 14வது வெர்ஷன் 2007ல இருக்கு. அதே மாதிரி 20வது ரிலீஸ். காலையில பாத்தீங்க இல்லையா, 365 கீழே ஒரு சப் ரிலீஸ் ஒன்று, 2511, 2512. அந்த மாதிரி 2007ன்றது மைக்ரோசாஃப்டோடைய 20வது ரிலீஸ். இப்போ என்னன்னு உங்களுக்கே தெரிஞ்சுக்க, நான் என்ன பண்ண போறேன்? 2 to the power of 20. 10,48,576. அவ்வளவு காலம், அவ்வளவு ரோஸ் இருக்கு. இதுதான் அதுக்கான லாஜிக், இதுதான் அதுக்கான சீக்ரெட். வை வி ஹாவ் 16,000 காலம்ஸ் அண்ட் 10,48,576 ரோஸ். நீங்க கேட்கலாம், அதுக்கப்புறம் இன்க்ரீஸ் பண்ணலையா? பண்ணலை. 2007ல பண்ணதோட சரி, இன்னி வரைக்கும் அதே ரோஸ் அதே காலம்ஸ் தான், இன்க்ரீஸ் பண்ணலை. ஏன்னா நான் சொன்னல, அடுத்த லெவல் நீங்க எக்ஸலுக்கு வரணும்னா பவர் பிஐக்கு போறதுக்கு முன்னாடி பவர் கொரி, பவர் பிவட்னு ஒன்று இருக்கு. ஸோ எக்ஸல் வந்து டேட்டா பேஸ் கிடையாது. எக்ஸல் வந்து டேட்டா வச்சுக்கிற கூடிய டூல் கிடையாது. எக்ஸல் வந்து டேட்டா அனலைஸ் தான் பண்ணணும்.
நிறைய பேர் எக்ஸல்ல பெரிய பெரிய டேட்டாலாம் போட்டு வச்சிருக்காங்க, தப்பு. நீங்க ஒன்னும் இல்லை, 1 லட்சம் ரூபாய்க்கு மேலே எக்ஸல்ல போட்டு ஒரு சாட்டு ஒரு ஃபில்டர் போட்டு பாருங்க, எக்ஸல் சுத்த ஆரம்பிச்சிடும். எக்ஸல் வேலை செய்யாது. அதனால எக்ஸல் டேட்டா பேஸ் கிடையாது. அனலைஸ் பண்ணலாம், ரிப்போர்ட் பண்ணலாம், சார்ட் பண்ணலாம், ஃபார்முலா பண்ணலாம். அதுவே ஃபார்முலாவே நான் இப்பெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன், பண்ணாதீங்கன்னு. ஸோ அனலைஸ் பண்ண ரிப்போர்ட்டுக்கு சார்ட்டுக்கு தான் எக்ஸலுக்கு வரணும், மற்றபடி நீங்கள் எக்ஸலுக்கு வரக்கூடாது. ஸோ அதுக்கு தான் பவர் பிவட், பவர் கொரின்னு ஒரு புது டூலை கொண்டு வந்துட்டாங்க. 2010ல் அது புதுன்னு சொல்ல முடியாது, 2010 பழைசு, 2010. ஸோ நீங்கள் அடுத்த லெவல் போனோம் எக்ஸலில். 365 யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, லேட்டஸ்ட் வெர்ஷன் யூஸ் பண்ணியும் நீங்கள் பவர் கொரி, பவர் பிவட்லாம் யூஸ் பண்ணலாம், அது ஒரு பெரிய கிரைம். அதனால தயவு செஞ்சு இதுக்கப்புறம் இப்போ இந்த ட்ரைனிங் முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்த லெவல் நீங்கள் வரும்போது பவர் பிவட், பவர் கொரி, அப்புறம் பவர் பிஐ, பவர் ஆட்டோமேட்டு, பவர் ஆப்பு, இதெல்லாம் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். 365 யூஸ் பண்ணுறீங்க, நான் சொல்கிறது எல்லாம் ஃப்ரீ. 365 வச்சிருக்கீங்கன்னா காலைல ஓப்பன் பண்ணி காமிச்சிடும், ஒன் நோட்டு ஃப்ரீ. 365ல பவர் ஆப்னு ஒன்று இருக்குது, பவர் ஆட்டோமேட்டுன்னு ஒன்று இருக்குது, பவர் பிஐக்கு மட்டும் லைசன்ஸ் வாங்கணும் பப்ளிஷ் பண்ணுறது. பட் ரிப்போர்ட்ஸ்லாம் நீங்கள் பண்ணலாம், எல்லாமே ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தான். யூட்டிலைஸ் பண்ணாமல் வச்சிருக்கீங்க, யூட்டிலைஸ் பண்ண ஆரம்பிங்க. இதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கிராஜுவலாக நெக்ஸ்ட் லெவலுக்கு வரும்போது பவர் ஆட்டோமேட் 90% உங்கள் வேலையை நீங்கள் ஆட்டோமேட் பண்ணிக்கலாம். ப்ரோக்ராமர்லாம் தேவையில்லை, எல்லாத்தையும் நீங்களே பண்ணலாம். ஆல் தட் ஒரு ஆப்பை நீங்களே ரெடி பண்ணலாம், ப்ரோக்ராமர்லாம் இல்லாமல். நோ கோடிங் எல்லாம் எழுதாமல் ஒரு ஆப்பை ரெடி பண்ணலாம், ஆட்டோமேட் பண்ணலாம். எல்லா வேலையும் ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். ஒரு ரிப்போர்ட்டு தானாக மெயில் பண்ணணும், டெய்லி காலையில் போனோம், ரிப்போர்ட் ஆன் பண்ணோம், மெயில் பண்ணோம், எல்லாத்தையுமே ஆட்டோமேட் பண்ணலாம், பவர் ஆட்டோமேட். ஸோ அது அடுத்த லெவல், எக்ஸலோடைய அடுத்த லெவல் பவர் பிவட், பவர் கொரி, பவர் பிஐ, பவர் ஆட்டோமேட், இப்படிதான் போகணும். ரைட். ஸோ இதான் சீக்ரெட்டு, வை வி ஹேட் திஸ் மச் ஆஃப் ரோஸ் அண்ட் திஸ் மச் ஆஃப் காலம்ஸ். இப்போ நான் கடைசி ரோவுக்கு போனோம், எப்படி போகலாம் சொல்லுங்க, எனி ஐடியா? எனக்கு இருக்கிறதுலே லாஸ்ட் ரோவுக்கு எப்படி போகிறது? கண்ட்ரோல் டவுன் ஏரோ, வெரி குட். கண்ட்ரோல் டவுன் ஏரோ போட்டால் லாஸ்ட் ரோ. அண்ட் லாஸ்ட் காலம் எப்படி போகலாம்? கண்ட்ரோல் ரைட் ஏரோ, வெரி குட். பட் இங்க காமிக்கு பாருங்க, லாஸ்ட் ரோ இஸ் 10,48,576, லாஸ்ட் காலம் இஸ் XFD. Can I get this column? இப்போ எனக்கு இந்த காலம், I don't want this column to be alphabetically, I want this column to be in a number format. எப்போ யூஸ்ஃபுல்லா இருக்கும்? அந்த VLOOKUP மாதிரி ஃபங்க்ஷன்லாம் பண்றீங்கன்னு வச்சுங்களேன். அப்போ நீங்க எத்தனை காலம்னு கவுண்ட் பண்ணுவோம். ஆக்சுவலா VLOOKUP நம்ம பண்ண போறதுல ஃபியூச்சர்ல VLOOKUP பதிலாக வேற ஆப்ஷன் இருக்கு. ஸோ VLOOKUP மாதிரி ஃபார்முலா யூஸ் பண்ணா எத்தனை காலம் இருக்குன்னு கவுண்ட் பண்ணணும். அதுக்கு இப்போ ஒரு ஃபீச்சர் சொல்லி தரப்பேன். எனக்கு XFDன்னு வரக்கூடாது, இங்க காலத்துடைய நம்பர் என்னன்றது தெரியணும், நம்பர். என்ன பண்ணலாம்? ஃபைலுக்கு போயிடு, go to file, click on that file, ஃபைல்ல போயிட்டு ஆப்ஷன், லாஸ்ட்ல இருக்கு பாருங்க ஆப்ஷன், ஃபைல்ல போயிட்டு ஆப்ஷன்ஸ், ஆப்ஷன்ல போனீங்கன்னா புதுசா ஒரு டயலாக் பாக்ஸ் ஓபன் ஆகுது. there is a dialog box opening, under that ஃபார்முலா. ஃபைல்ல போயிடுங்க, ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க, ஆப்ஷனை கிளிக் பண்ண உடனே ஒரு டயலாக் பாக்ஸ் ஓபன் ஆகும், அதுல ஃபார்முலாஸ். இந்த ஃபார்முலா கீழே ஒன்று இருக்கு பாருங்க, ஃபார்முலாஸ்ல ஒர்க்கிங் வித் ஃபார்முலாஸ் கீழே R1C1 ரெஃபரன்ஸ் ஸ்டைல். R1ன்றது ரோ 1 2 3, காலம் ஒன்றது காலம் C1ன்றது காலம் 1 2 3. இதை டிக் அடிக்கணும். you have to make a tick on this and then you have to say okay. அதை டிக் பண்ணிட்டு ஒரு ஓகே கொடுக்கணும். that's all. நீங்க தான் சொல்லணும் இது பண்ணதுக்கு அப்புறம் என்ன இருக்குன்றது. you have to tell me. காலம் வந்து அல்பபெட்டிக்கலா வரதுக்கு பதிலா நம்பர்ஸ் ஆகும். ABCD Z வரைக்கும் வரும். இசட்டுக்கு அப்புறம் AA AB ACன்னு போய் AAA AABன்னு வரும் XFD. இப்போ உங்களுக்கு காலம் வந்து நம்பர் ஃபார்மேட்ல வந்திருக்கும். R1C1 reference styles and I say okay here. 16,384. சொல்லுங்க, திரும்ப பழையபடி எனக்கு கொண்டு வரணும். ஐ வாண்ட், என்ன கேட்டா 1 2 3 இருக்கிறது தான் பெட்டர். தட்ஸ் ஆல்வேஸ் 3ன்னு இருக்கிறது தான் நல்ல ப்ராக்டிஸ். ஏன்னா நாளைக்கு ஃபார்முலா ஃபங்க்ஷன்லாம் யூஸ் பண்ணும்போது கன்ஃபியூஸ் ஆகிடும். A1 + B1னா நமக்கு புரியும், A1 B1, 1 1 + 2 1னா சிஸ்டமுக்கும் புரியாது, நமக்கும் புரியாது. ஸோ பெட்டர் பழையபடி கொண்டு வரதான் ப்ராக்டிஸ், நல்ல பெட்டர். சும்மா காலம் நம்பர் எத்தனை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் பண்ணோம். மேக்ரோ எழுதும்போது அப்பெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், இப்போ தேவைப்படாது. சொல்லுங்க எப்படி திரும்பி பழையபடி கொண்டு வரலாம்? How can I bring back to the older one? ஃபைல்ல போயிட்டு ஆப்ஷன்ஸ்ல போயிட்டு ஃபார்முலாஸ்ல அன்டிக் பண்ணிட்டு அப்புறமா ஓகே. இப்போ நான் லாஸ்ட் ரோ லாஸ்ட் செல், ஐ ஆம் இன் த லாஸ்ட் ரோ லாஸ்ட் செல். ஹவ் கேன் ஐ கோ டு த வெரி ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் செல்? இப்போ இங்க இருந்து எனக்கு முதல் ரோ முதல் செல்லுக்கு நேரடியா போகணும். கண்ட்ரோல் ஹோம், வெரி குட். சில லேப்டாப்ஸ்ல கண்ட்ரோல் ஃபங்க்ஷன் ஹோமை பிரஸ் பண்ணாருங்க, கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க.
சில லேப்டாப்ஸில் ஹோம்ன்றது F11க்கு மேலே இருக்கும். தெரியாமல் கண்ட்ரோல் F11 ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா மேக்ரோன்னு ஒரு ஷீட்டு கூட இன்சர்ட் ஆகிடும். கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கும். அப்படி இன்சர்ட் ஆயிடுச்சுன்னா அந்த ஷீட்டை நீங்கள் டெலீட் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ கண்ட்ரோல் F11 சில கீபோர்டில் F11க்கு மேலே இருக்கும். ஹோம் கீபோர்டு இருக்கான்னு எனக்கு தெரியல. அப்போ நீங்களும் ஃபங்க்ஷன் தான் ப்ரெஸ் பண்ணணும். ஃபங்க்ஷன் தான் யூஸ் பண்ணணும். சில கீபோர்டில் F11க்கு மேலே இருக்கும். தனியாகவே பிரச்சனை இல்லை. நேராகவே கண்ட்ரோல் ஹோம் ப்ரெஸ் பண்ணிக்கலாம். F11க்கு மேலே இருக்கிறவங்க தான் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பண்ணணும். ஆரோவுக்கு மேலே இருந்தாலும் பிரச்சனை இல்லை, தனியாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. சில கீபோர்டில் F11க்கு மேலே இருக்கும். அப்போதான் ப்ராப்ளம். சில சமயத்தில் மேக்ரோன்னு வந்துடும். எனக்கு அப்படிதான் இருக்கு. பாருங்களேன், தெரியாம கண்ட்ரோல் F11க்கு பதிலாக வெறும் ஃபங்க்ஷன் F11 பதிலாக வெறும் F11 ப்ரெஸ் பண்ணிட்டேன்னு வச்சுங்க. பாருங்க, கண்ட்ரோல் F11 நான் நேரடி ப்ரெஸ் பண்ணேன். பாருங்க, ஒரு ஷீட்டு மேக்ரோன்னு ஒரு ஷீட் வந்து இந்த மாதிரி வரக்கூடாது. ஓகே, டெலீட் பண்ணுவோம். ரைட் கிளிக், டெலீட் இட். ஸோ கண்ட்ரோல் ஃபங்க்ஷன் F11. ரைட். இப்போ என் ஸ்க்ரீனை பொறுத்த வரைக்கும் என் ஸ்க்ரீன் சைஸ் அண்ட் ஸ்க்ரீனை பொறுத்த வரைக்கும் மை ஃபர்ஸ்ட் பேஜ் ஸ்டார்ட்ஸ் அட் A1. இந்த முதல் பேஜ் A1ல ஸ்டார்ட் ஆகி 27ல முடியுது. இப்படி எல்லாருக்கும் இப்படிதான் இருக்குமான்னு சொல்ல முடியாது. சில பேருக்கு 25ல முடியலாம், சில பேருக்கு 30ல கூட முடியலாம். உங்க ஸ்க்ரீன் சைஸை பொறுத்து, உங்களுடைய ரோ சைஸை பொறுத்து, உங்க காலம் சைஸை பொறுத்து, செல்லோட சைஸை பொறுத்து மாறும். அதனால இங்க தான் எல்லாருக்கும் முடியுமான்னு சொல்ல முடியாது. ஸோ பேஸ்ட் ஆன் யுவர் ஸ்க்ரீன் சைஸ். ஸோ இது ஃபர்ஸ்ட் பேஜ் எண்டிங் ஹியர். அதே மாதிரி ரைட் சைடில் ஃபர்ஸ்ட் பேஜ் இஸ் எண்டிங் அட் W. Wல ரைட் சைடில் ஃபர்ஸ்ட் பேஜ் எண்ட் ஆகும். எனக்கு ஐ வாண்ட் டு கோ டு த நெக்ஸ்ட் பேஜ் டவுன்வர்ட்ஸ். ஐ வாண்ட் டு கோ டு த நெக்ஸ்ட் பேஜ் ரைட் சைடு. எனக்கு அடுத்த பேஜுக்கு போகணும். சப்போஸ் பெரிய டேபிள் என்கிட்ட இருக்கு, எனக்கு அடுத்த பேஜ் ஒவ்வொரு பேஜாக மூவ் ஆகணும். ரைட்லையும் சரி, பாட்டம்லையும் சரி. பாட்டம்ல மூவ் பண்றது ரொம்ப ஈஸி. யூ கேன் யூஸ் த ஷார்ட்கட் கீ பேஜ் டவுன். சில லேப்டாப்ஸ்ல ஃபங்க்ஷன் பேஜ் டவுன். இது என்ன பண்ணும், நெக்ஸ்ட் பேஜுக்கு போகும். டவுன்வர்ட்ஸ்ல கீழே அடுத்த பேஜுக்கு அதேதான் பேஜ் அப், ஃபங்க்ஷன் பேஜ் அப். டிங்கு டிங்குன்னு சவுண்ட் வருதுன்னு அர்த்தம் நீங்க ஆல்ரெடி முதல் பேஜ்ல தான் இருக்கீங்க. இதுக்கு மேல பேஜே இல்லைன்னு அர்த்தம். அதனால தான் திட்டுது அது உங்களை. இதுக்கு மேல பேஜே இல்லை, நான் எங்க போறது அப்படின்னு சொல்லி டிங்கு டிங்குன்னு சவுண்ட் கொடுக்குது. ஓகே, நான் ட்ரை பண்ற பாருங்க. பேஜ் டவுன், நெக்ஸ்ட் பேஜ், நெக்ஸ்ட் பேஜ், நெக்ஸ்ட் பேஜ், நெக்ஸ்ட் பேஜ், பேஜ் அப், ப்ரீவியஸ் பேஜ், ப்ரீவியஸ் பேஜ், ப்ரீவியஸ் பேஜ். இதுக்கு மேல போனீங்கன்னா டிங் டிங் சவுண்ட் வரும். இது டாப் பாட்டமுக்கு ஓகே. நான் லெஃப்ட் ரைட்ல மூவ் பண்ணும். எனக்கு நிறைய காலம்ஸ் இருக்கு. இசட் மாதிரி ஏபின்னு பெரிய டேபிளா இருக்கு. என்கிட்ட நிறைய காலம்ஸ் இருக்கு. லெஃப்ட்ல இருந்து ரைட்டுக்கு மூவ் பண்ணணும். அப்ப என்ன பண்ணலாம், ஆல்ட் கீயை பிரஸ் பண்ணீங்க, ஆல்ட் பேஜ் டவுன். சில லேப்டாப்ஸ்ல ஆல்ட் ஃபங்க்ஷனை பிரஸ் பண்ணும், பேஜ் டவுன். இது என்ன பண்ணும், நெக்ஸ்ட் பேஜ் போகும். ரைட் சைட்ல, ரைட் சைடு நெக்ஸ்ட் பேஜ், ஆல்ட் பேஜ் அப், ஆல்ட் ஃபங்க்ஷன் பேஜ் அப், ப்ரீவியஸ் பேஜ் லெஃப்ட் சைட்ல. ஓகே, let me try this. நான் ட்ரை பண்றேன் பாருங்க. ஆல்ட் பேஜ் டவுன் பாருங்க, அடுத்த பேஜ், அடுத்த பேஜ், அடுத்த பேஜ் ரைட் சைட்ல போகுது. ஆல்ட் பேஜ் அப், ப்ரீவியஸ் பேஜ், ப்ரீவியஸ் பேஜ் லெஃப்ட் சைட்ல. ஓகே, இங்க ஒரு ஏரியா இருக்கு பாருங்க.
ஆரோ மார்க் போட்டு this area இதுக்கு பேரு தான் sheet tab. This area is called as sheet tab. இப்போ நான் அடுத்த ஷீட்டுக்கு போடும். இப்போ ஷீட் நம்பர் 1ல இருக்கேன். ஷீட் நம்பர் 1ல இருந்து 2 3 4 5 நெக்ஸ்ட் ஷீட்டுக்கு போடும். கண்ட்ரோல் பேஜ் டவுன். திரும்ப சொல்றேன், சில லேப்டாப்ஸ்ல கண்ட்ரோல் ஃபங்க்ஷன் பேஜ் டவுன். இது நெக்ஸ்ட் ஷீட்டுக்கு கண்ட்ரோல் பேஜ் அப், கண்ட்ரோல் ஃபங்க்ஷன் பேஜ் அப், previous sheet. Okay, actually எல்லா பேஜ் டவுனும் யூஸ் பண்ணிட்டோம். நார்மல் பேஜ் அப் பேஜ் டவுன், ஆல்ட் பேஜ் அப் பேஜ் டவுன். இப்போ பார்த்தது கண்ட்ரோல் பேஜ் அப் பேஜ். ஓகே, இப்போ நான் ஷீட் 1ல இருக்கேன். ஷீட் 1 இருந்து ஷீட் 2 ஷீட் 3 ஷீட் 4க்கு நான் போனோம். கண்ட்ரோல் பேஜ் டவுன். அடுத்த ஷீட் அடுத்த ஷீட் அடுத்த ஷீட். Control page up, previous sheet. பட் என்கிட்ட ஒரு 50 பேஜ் இருக்கு. நான் இப்போ ஃபர்ஸ்ட் பேஜ்ல இருந்து ஒரு 20வது பேஜுக்கு நேரடியாக போகணும். எனக்கு 20 பேஜ் கண்ட்ரோல் பேஜ் டவுன் 20 பேஜ் ப்ரெஸ் பண்ண முடியாது. அதுவும் 20வது பேஜ் இங்கே விசிபிளாக இருந்தால் ஓகே. இங்கே 12 13 தான் இருக்கு. 20வது பேஜ் இங்கே எங்கேயோ இருக்கு. ஸோ அது கொஞ்சம் டஃபாக இருக்கு செலக்ட் பண்ணுறது. 2 மெத்தட் இருக்குதுக்கு. ஃபர்ஸ்ட் மெத்தட், இங்கே இந்த ஆரோ மார்க் இருக்கு இல்லையா, இந்த ஆரோ மார்க்ல ஏதாவது ஒரு ஏரியாவில் போய் ரைட் கிளிக் பண்ணு. அவ்வளோதான். லிஸ்ட் ஆஃப் ஷீட்ஸ் வருது பாருங்க. அங்கே உங்களுடைய ஷீட் நேம்ஸ்லாம் வரும். எல்லா ஷீட்டும் வரும். அதில் எந்த ஷீட்டுக்கு வரும். சப்போஸ் நான் சொன்ன மாதிரி ஷீட் நம்பர் 20க்கு போனோம். 20ன்னு செலக்ட் பண்ணி ஓகே கொடு. ஷீட் நம்பர் 20க்கு கருத்து போயிடும். அவ்வளோதான். ஸோ இங்கே வச்சு ரைட் கிளிக் பண்ணும். அந்த ஆரோ மார்க்கில் வச்சு ஜஸ்ட் ரைட் கிளிக் பண்ணு. இட் வில் ஷோ யூ த லிஸ்ட் ஆஃப் ஷீட்ஸ். எந்த ஷீட் வேணுமோ அந்த ஷீட்டை செலக்ட் பண்ணி ஓகே கொடுத்தா போதும். அந்த ஷீட்டுக்கு கருத்து. இது ஒரு மெத்தட். இன்னொரு மெத்தட் இருக்கு, இன்னும் நேரத்தில் பார்ப்போம். ரைட், நீங்க சொல்லுங்க. ஐ வாண்ட் டு இன்சர்ட் a fresh new sheet. எனக்கு ஒரு புது ஷீட் இன்சர்ட் பண்ணணும். என்ன பண்ணலாம்? என்ன பண்ணும் வழக்கமா? ஒன்னு இங்க ஷீட்ல வச்சு ரைட் கிளிக் பண்ணா there is an option called as insert. இது ஒரு மெத்தட். இன்னொரு மெத்தட், இங்க ஒரு பிளஸ் சிம்பிள் இருக்கு பாருங்க, இதை பிரஸ் பண்ணலாம். மூணாவது மெத்தட் ஷார்ட்கட் கீ ஷிஃப்ட் F11. சில கீபோர்ட்ல ஷிஃப்ட் ஃபங்க்ஷன் F11. இன்சர்ட் அ நியூ ஷீட். புது ஷீட்டை இன்சர்ட் பண்ணு. Okay. Unfortunately, no shortcut key for deleting a sheet. ஒரு ஷீட்டை டெலிட் பண்றதுக்கு ஷார்ட்கட் கீ கிடையாது. ரைட் கிளிக் பண்ணி தான் டெலிட் பண்ணோம். அப்படியே ஷார்ட்கட் கீ இருந்தாலும் நான் சொல்லி தர மாட்டேன். ஏன்னா unknowingly if you are deleting a sheet, ஒரு ஷீட்டை தெரியாம டெலிட் பண்ணினா ரெக்கவர் பண்றது ரொம்ப டஃப். கரெக்டா? ஒரு டேட்டாவை டெலிட் பண்ணினா அண்டூன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. கண்ட்ரோல் இசட் அண்டூ பண்ணிக்கலாம். ஒரு ஃபைலை டெலிட் பண்ணினா அது ரீசைக்கிள் பின்ல இருக்கும், குப்பைத்தட்டில் இருக்கும், அங்கேருந்து கொண்டு வந்துடலாம். பட் ஒரு ஷீட்டை டெலிட் பண்ணினா ரொம்ப ரொம்ப டஃப் கொண்டு வருது. அதனால ஜாக்கிரதை. ஷீட்டை டெலிட் பண்றது முன்னாடி ஜாக்கிரதையா இருங்க. ஏன்னா அது கன்ஃபர்மேஷன் கேட்கும் உங்ககிட்ட. டேட்டாவை டெலிட் பண்ணிங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இந்த டேட்டாவை டெலிட் பண்ணிட்டீங்கன்னா நான் இந்த டேட்டாவை செலக்ட் பண்ணி டெலிட் பண்றேன்னு வச்சுங்க. திரும்ப வேணும்னா அண்டூ கண்ட்ரோல் இசட் பண்ணிக்கலாம். இல்லை மேலே இங்கே அண்டூ இருக்கும், அதை பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை. பட் இதுவே ஒரு ஷீட்டை நீங்கள் ரைட் கிளிக் பண்ணி டெலிட் பண்ணுறீங்கன்னு வச்சுங்க. Microsoft Excel will permanently delete the sheet. இந்த ஷீட்டை பர்மனண்டா டெலீட் பண்ணிட்டோம். Do you want to do it? அது கண்டினியூ பண்ணணுமா அப்படின்னு கேள்வி பாருங்க. டெலீட் பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் சேலஞ்சு தான். கண்ட்ரோல் இசட் பண்ணா அண்டூ பண்ணா கூட வராது. அதனால ஜாக்கிரதை. அதனால அதுக்கு ஷார்ட்கட் கீ அவங்க கொடுக்கல. ரைட் கிளிக் பண்ணி தான் டெலீட் பண்ணணும். ஓகே, ரைட். இங்க பாட்டம்ல ஒரு ஏரியா இருக்கு பாருங்க. ரெடின்னு போட்டு ஒரு ஏரியா இருக்கு. இந்த ஏரியா, this area is called as, இதுக்கு பேர் தான் நாம என்ன சொல்லுவோம்னா ஸ்டேட்டஸ் பார். This area is called as status bar. உங்க ஃபைலோட ஸ்டேட்டஸ் என்னன்னு பார்க்கிறதுக்காக இந்த ஸ்டேட்டஸ் பார் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஆக்சுவலா இந்த ஆப்ஷன் வந்து வேர்டு பவர் பாயிண்ட்ல இருக்கு முன்னாடி.
இப்பவும் இருக்கு வேர்டு பவர் பாயிண்ட்ல. சப்போஸ் நான் ஒரு பவர் பாயிண்ட் ஃபைலை ஓப்பன் பண்ணுறேன்னு வச்சுக்கிறேன். ஐ ஓப்பன் அ பவர் பாயிண்ட் ஃபைல். லெட் மீ ஓப்பன் அ பவர் பாயிண்ட், எம்டி பவர் பாயிண்ட் பர்சன்டேஷன். நீங்க கீழே பார்த்தீங்கன்னா தெரியும் ஸ்லைட்ஸ்ல பாட்டம்ல இட் வில் ஷோ எ மெசேஜ் ஸ்லைடு 1 of 1. சப்போஸ் நான் ஒரு புது ஸ்லைடு ஒரு 2-3 ஸ்லைடு இன்சர்ட் பண்றேன்னு வச்சுங்களேன். இங்க வருது பாருங்க 3 of 3. நான் மொத்தம் 3 ஸ்லைடு, வி ஆர் இன் த 3rd ஸ்லைட். இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்லைட்ல கருத்து வச்சிங்கன்னா வி ஹேவ் 3 ஸ்லைட்ஸ், வி ஆர் இன் ஸ்லைட் நம்பர் 1 அப்படின்னு பவர் பாயிண்ட்ல காமிக்கும். வேர்ட்லயும் இருந்தது இந்த ஆப்ஷன், இப்போ எக்ஸல்லையும் கொண்டு வந்திருக்காங்க இந்த ஆப்ஷன். என்ன பண்ணலாம்? ஆனா நேரடியா தெரியல பாருங்க, உங்களுக்கு பேஜ் தெரியல, ஷீட் தெரியல. இந்த எம்டி ஸ்டேட்டஸ் பார்ல வச்சு ஒரு ரைட் கிளிக் பண்ணுங்க. ஸ்டேட்டஸ் பார்ல வச்சு ரைட் கிளிக் பண்ணா ஒரு மெனு அப்பியர் ஆகுது பாருங்க, ஒரு சின்ன மெனு. அந்த ரைட் கிளிக் பண்ணா ஒரு மெனு அப்பியர் ஆகும். அதுல ஆப்ஷன் இருக்கு பாருங்க, ஷீட் நம்பர். இந்த ஷீட் நம்பரை ஒரு டிக் அடிக்கணும், டிக் பண்ணணும். ஒரு தடவை பண்ணிட்டீங்கன்னா போதும், இனிமேல் பர்மனண்டா வந்துடும். ஸோ ரைட் கிளிக் பண்ணிட்டு ஷீட் நம்பரை ஒரு டிக் அடிக்கணும். ஜஸ்ட் மேக் அ டிக் ஆன் தட் ஷீட் நம்பர். எஸ். இப்போ வெளியில வந்து பாருங்க, எஸ்கேப் பண்ணி வெளில வந்து பார்த்தா பாட்டம்ல ஷீட் நம்பர் இங்க காமிக்கும். ஷீட் 1 of 31. மொத்தம் நம்ம கிட்ட 31 ஷீட் இருக்கு. அதுல நம்ம இப்போ ஃபர்ஸ்ட் ஷீட்ல இருக்கிறோம். we are in the sheet number 1. வேர்ட்ல கூட வரும் பேஜ் 1 of 2, 1 of 2 of 2, 2 of 3 அப்படின்னு வந்துட்டே இருக்கும். அந்த மாதிரி ஷீட் 1 of 31. ஸோ மொத்தம் 31 ஷீட்ஸ். we are in sheet number 1. நெக்ஸ்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கு. அது வேணும்னா நீங்க இன்டர்நெட் ஆன் பண்ணிருக்கணும், வைஃபை கனெக்டடா இருக்கணும். அது என்ன ஃபீச்சர் நான் சொன்னேன் இல்லைங்களா, ஒரு ஷீட்ல இருந்து இன்னொரு ஷீட்டுக்கு ஜம்ப் பண்றதுக்கு என்ன பண்ணலாம், இங்க வச்சு ரைட் கிளிக் பண்ணி ஜம்ப் பண்ணலாம். அது ஒரு மெத்தட். இன்னொன்னு பாருங்களேன், இந்த ஷீட் நம்பர் காமிக்குது இல்லையா, இந்த ஷீட் நம்பர்ல போயிட்டு, ஆனா நான் திரும்ப சொல்றேன், வைஃபை இன்டர்நெட் கனெக்ட் ஆயிருக்கணும். சாரி, இதை போய் கிளிக் பண்ணுங்க. இங்க இருக்கு பாருங்க, ஷீட் 1 of 31. அங்க ஒரு கிளிக் அடிங்க. 1 of 31ல சுமார் கிளிக் பண்ணுங்க. ஜஸ்ட் கிளிக் இட். ரைட் சைட்ல பாத்தீங்கன்னா நேவிகேட்டர்னு ஒன்று வந்திருக்கும். இந்த நேவிகேட்டர்ல என்னென்ன ஷீட் இருக்கோ அந்த ஷீட்டோட லிஸ்ட் வரும். யூ கேன் see all the sheet list. இது இன்டர்நெட் கனெக்ட் ஆயிடுனா வந்திருக்காது. இதுல என்ன அட்வான்டேஜ், இங்கேயே ரைட் கிளிக் பண்ணி பண்ணலாமே, இது எதுக்கு அப்படின்னு கேட்கலாம். இதுல பெரிய அட்வான்டேஜ் இருக்கு. எனக்கு ஷீட் நம்பரை டைப் பண்ணி கூட கண்டுபிடிக்கலாம். அது இப்போ பாருங்க, EX20க்கு போகணுமா, EX20 டைப் பண்ணா அந்த EX20க்கு போகணும். EX20ல ஒரு டேபிள் இருக்கு, அது காமிக்குது பாருங்க. அந்த டேபிளை செலக்ட் பண்ணோமா, அதை கிளிக் பண்ணுங்க, டேபிள் செலக்ட் ஆகும். இங்க பண்ணா ஷீட் செலக்ட் ஆகும், இங்க பண்ணா டேபிளே செலக்ட் ஆகும். சப்போஸ் ஏதோ ஒரு ஷீட்ல ஒரு 10 டேபிள் இருக்குன்னு வச்சுக்கோங்க, 4-5 டேபிள் இருக்கு, இதெல்லாம் இருக்கா. ஷீட் நம்பர் 8. இந்த ஷீட் நம்பர் 8ல எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு 4-5 டேபிள் இருக்கு. இந்த முதல் டேபிளை செலக்ட் பண்ணும். அப்போ முதல் டேபிளை கிளிக் அடிங்க, முதல் டேபிள் செலக்ட் ஆகும். ரெண்டாவது டேபிள் கிளிக் பண்ணுங்க, ரெண்டாவது டேபிள், மூணாவது டேபிள். ஸோ எந்தெந்த டேபிள் வேணுமோ அந்த டேபிளை நீங்கள் இப்படி கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இந்த நேவிகேஷன், இப்போ நேவிகேஷனுக்கு முதல்ல இந்த ஷீட் நம்பரை ஆன் பண்ணிக்கணும், அப்போதான் நேவிகேஷன் வரும். இல்லை இன்னொரு மெத்தட் இருக்கு, சரி நான் ஆன் பண்ண மறந்துட்டேன், இல்லை இது ஆன் பண்ணாம வேற ஏதாவது மெனு மூலமா ஆப்ஷன் இருக்கா, இருக்கு. வியூ டேபுக்கு போயிடுங்க. வியூ, இந்த வியூ டேப்ல போனா அதுலயும் இருக்கு பாருங்க நேவிகேட். இதையும் ரெண்டும் ஒண்ணுதான். இங்க நேவிகேஷன் பண்ணாலும் ஓகே, கீழே போய் நேவிகேஷன் பண்ணாலும் ஓகே. both are same. ரைட்டா? ஸோ இங்கே கிளிக் பண்ற பாருங்க நேவிகேஷன், அதே நேவிகேஷன் ஸ்கிரீன் தான் ஓப்பன் ஆகும். அதில் எந்த ஷீட்டை வேணுமோ எந்த டேபிள் வேணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கலாம். எனக்கு இந்த ஷீட்டோடைய ஸ்டாட்டிஸ்டிக்ஸை பற்றி தெரிஞ்சுக்கணும். இப்போதைக்கு நான் நேவிகேஷன் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். எத்தனை ஷீட் இருக்கு, எத்தனை ஃபார்முலாஸ் இருக்கு, இந்த செல்லோடைய லாஸ்ட் வேல்யூ எங்க இருக்கு, அதெல்லாம் நான் பார்க்கணும்னு நினைக்கிறேன். இது எப்போ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நம்ம ஃபைலை வந்து பர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ் பண்ணுறது. ஒரு ஃபைலோட பர்ஃபார்மன்ஸை எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது நான் சொல்கிறேன். இன்றைக்கோ நாளைக்கோ பார்க்க போகிறோம். சிஸ்டம் ரொம்ப ஸ்லோவாக இருக்குது, சில ஃபார்முலாலாம் தேவையில்லாமல் போட்டிருக்கீங்க, இல்லை சில கலர்ஸ்லாம் அன்வான்டாக இருக்குது, சரியாக கலர்ஸ் கொடுக்கல, அதெல்லாம் பர்ஃபார்மன்ஸ் நல்லா இம்ப்ரூவ் பண்ணுறதுக்குன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ அந்த பர்ஃபார்மன்ஸ்லாம் செக் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஒர்க் புக் ஸ்டாட்டிஸ்டிக்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இந்த ஸ்டேட்டஸ் பாரில் வச்சு ரைட் கிளிக் பண்ணுங்க. ரைட் கிளிக் பண்ணால் அதே மெனு வருது பாருங்க, சேம் மெனு. அந்த மெனுவில் யூ கேன் சி, இப்போ பண்ணீங்க இல்லையா ஷீட் நம்பர், அதுக்கு கீழே இருக்கு பாருங்க ஒர்க் புக் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், ஸ்டாட்ஸ். கிளிக் ஆன் தட் ஒர்க் புக் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். அந்த ஒர்க் புக் ஸ்டாட்டிஸ்டிக்ஸை கிளிக் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி எஸ்கேப் பண்ணுறேன். கீழே வந்துருக்கு பாருங்க ஷீட் நம்பர் பக்கத்துலேயே ஒர்க் புக் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்.
அதை கிளிக் பண்ணா ஒர்க் புக் ஸ்டாட்டிஸ்டிக்ஸை கிளிக் பண்ணால் இந்த ஒர்க் புக்கோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்ன, கரண்ட் ஷீட்டில் எது கடைசி செல்லு, எத்தனை செல்லில் டேட்டா இருக்குது, எத்தனை ஃபார்முலா இருக்குது, இந்த மாதிரி எத்தனை ஒர்க் புக் மொத்தம் இருக்குது, அதில் எத்தனை செல்லு ஃபில்டாக இருக்குது, எத்தனை டேபிள்ஸ் இருக்குது, எத்தனை ஃபார்முலாஸ் இருக்குது அப்படின்னு டீட்டெயில்ஸ் சொல்லுவார் ஒர்க் புக் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ஓகே, வேற ஏதாவது மெத்தட் இருக்கா அந்த ஒர்க் புக் ஸ்டாட்டிஸ்டிக்கு? எஸ், ரிவ்யூன்ற டேப்குள்ள போயிடுங்க, அதுலயும் இருக்கு பாருங்க. ரிவ்யூ டேப்ல போனா ஒர்க் புக் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், இது இன்னொரு மெத்தட். அவங்க ஒர்க் புக் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல போய் நீங்க பாத்துக்கலாம். கீழே ஸ்டேட்டஸ் பார்ல எனேபிள் பண்ணிக்கலாம், இல்லை அங்கே போயிட்டு ஒர்க் புக் ஸ்டாட்டிஸ்டிக்ஸை கிளிக்கும் பண்ணிக்கலாம். ரெண்டும் ஒன்று தான். வேற என்னென்ன ஆப்ஷன் இருக்கு இந்த ஸ்டேட்டஸ் பார்ல? இப்போ ஏதோ ஒரு ஷீட்டுக்கு போயிடுவோமே, மேபி ஷீட் நம்பர் 3, 4, 5 எடுத்துக்கலாம். 5ல தான் சில வேல்யூஸ்லாம் இருக்கு, நம்பர் டெக்ஸ்ட்லாம் இருக்கு. ஸோ ஐ கோ டு தி ஷீட் நம்பர் 5. இதில் ஒரு 3-4 செல்லை நான் செலக்ட் பண்ணுறேன். ஒரு 3-4 செல்லை செலக்ட் பண்ணோன்னா பாட்டம்ல பாருங்களேன், உங்களுக்கு ஒரு மெசேஜ் வருது. ஆவரேஜ், கவுண்ட், சம். இங்க ஆவரேஜ் வந்திருக்கு, இங்க கவுண்ட் வந்திருக்கு, இங்க சம் வந்திருக்கு. ஓகே, பட் எனக்கு இதை தவிர ஆவரேஜ், சம், கவுண்ட் ஓகே, எனக்கு வேற ஃபார்முலா, வேற ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஃபார்முலாஸும் வேணும். என்ன பண்ணலாம்? இந்த ஸ்டேட்டஸ் பார்ல வச்சு திரும்ப அதே தான் இப்போ பண்ணீங்களே அதே தான். ரைட் கிளிக் பண்ணு, ஜஸ்ட் மேக் அ ரைட் கிளிக் ஆன் இட். ஒரு அதே மெனு வருது பாருங்க, அதே மெனு தான் இப்போ யூஸ் பண்ணுவேன். ஷீட் நம்பர், ஒர்க் புக் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், அதே மெனு. ஆவரேஜ், கவுண்ட் ஆல்ரெடி டிக் ஆயிருக்கு. இதுல நியூமரிக்கல் கவுண்ட்டையும் ஒரு டிக் அடிங்க, மினிமமும் ஒரு டிக் அடிங்க, மேக்சிமமும் ஒரு டிக் அடிங்க. எல்லாத்தையும் டிக் பண்றோம். ஆவரேஜ் டிக் பண்றோம், கவுண்ட், நியூமரிக்கல் கவுண்ட், மினிமம், மேக்சிமம், சம். இப்போ எஸ்கேப் பிரஸ் பண்றோம். நவ ஐ பிரஸ் எஸ்கேப் டு கம் அவுட் ஆஃப் திஸ். பாட்டம்ல பாத்தீங்கன்னா அங்க ஃபார்முலாஸ் எல்லாம் வந்துருக்கு. ஆவரேஜ் வந்திருக்கு, கவுண்ட், நியூமெரிக்கல் கவுண்ட், மினிமம், மேக்ஸிமம், சம். சம்னா எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன். சம் இஸ் டோட்டலிங். மேக்ஸிமம்ன்றது ஹையஸ்ட், மினிமம்ன்றது லோயஸ்ட். பட் இது என்ன? கவுண்ட், நியூமெரிக்கல் கவுண்ட். நீங்க சொல்ல முடியுமா வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் கவுண்ட் அண்ட் நியூமெரிக்கல் கவுண்ட்? கவுண்ட்டுக்கும் நியூமெரிக்கல் கவுண்ட்டுக்கும் என்ன வித்தியாசம்? ரெண்டும் ஒன்று தானா? நம்பர் இருக்கிறது மட்டும் ஆல்பபெட்ஸ்ல எல்லாமே ஆல் த வேல்யூஸ் நியூமரிக்கும் கவுண்ட் பண்ணும் சார். இப்போ இங்க 4 வருது பாருங்க. நியூமரிக்கல் வந்து only numerical. கவுண்ட் இஸ் நியூமரிக்கல் பிளஸ் ஆல் கவுண்ட் ஆல். அதான் அதோட கான்செப்ட் என்ன? கவுண்ட் ஆல் எக்ஸப்ட் த blank. சார் சொன்னது கரெக்ட். நியூமரிக்கல் கவுண்ட் வந்து நம்பர்ஸை மட்டும் கவுண்ட் பண்ணும், கவுண்ட் எல்லாத்தையுமே கவுண்ட் பண்ணும். நம்பரா இருந்தாலும் சரி, டெக்ஸ்டா இருந்தாலும் சரி, எல்லாத்தையும் கவுண்ட் பண்ணும். பட் நீங்க கேட்கலாம், இங்கே ரெண்டுமே 4 இருக்கு. ஏன்னா நான் செலக்ட் பண்ண 4மே டெக்ஸ்ட் நம்பர்ஸ் தான். இப்போ ஹெட்டிங்கை வச்சு செலக்ட் பண்றேன், ஹெட்டிங்கோட சேர்த்து செலக்ட் பண்றேன். இப்போ டிஃபரன்ஸ் தெரியும் பாருங்க. நியூமரிக்கல் கவுண்ட் 4, கவுண்ட் வந்து 5. நான் செலக்ட் பண்ண 5 செல்ல வேல்யூ இருக்கு, 4 செல்லுல நியூமரிக்கல் வேல்யூஸ் இருக்கு. இந்த ஆப்ஷன் பழைய வெர்ஷன் எக்ஸல்ல கூட இருக்கு. This option is available in the older version of Excel also. But a new feature in the latest version. latest versionல ஒரு புது ஃபீச்சர் இருக்கு. இப்போ நான் இந்த வேல்யூவை செலக்ட் பண்றேன். ஏதோ ஜனவரிலேருந்து டிசம்பர் வரைக்கும் வேல்யூ செலக்ட் பண்றேன். இங்க ஒரு வேல்யூ வருது, சம் 18,735. இதான் இதோடைய சம். ஸோ இந்த 18,375 ஃபார்முலா எழுதாம இதோட வேல்யூ எனக்கு வேற ஏதாவது ஒரு செல்லில் வரணும்னு நினைக்கிறேன். அந்த வேல்யூ ரொம்ப சிம்பிள். இந்த 18,375 735 இருக்கு இல்லையா, அதில் போய் சும்மா ஒரு கிளிக் அடி, ஜஸ்ட் கிளிக் இட். சும்மா இல்லை சம் வேணும்னா சம், ஆவரேஜ் வேணா ஆவரேஜில் போய் கிளிக் அடிங்க. என்ன ஃபார்முலா வேணுமோ அந்த ஃபார்முலாவுக்கு நேராக போய் சும்மா ஒரு இப்படி கிளிக் பண்ணிக்க, கிளிக் அடிச்சிரு. வேற ஏதாவது ஒரு எம்டி செல்லில் போயிட்டு பேஸ்ட் பண்ணிடுங்க. கண்ட்ரோல் வி, எல்லாருக்கும் தெரியும் ஷார்ட்கட் கீ. கண்ட்ரோல் வி போட்டு பேஸ்ட். எஸ், அந்த வேல்யூ இங்கே பேஸ்ட் ஆயிடுச்சு பாருங்க. வேல்யூ தான் பேஸ்ட் ஆகும், ஃபார்முலா இல்லை, வேல்யூ. அதோட வேல்யூ பேஸ்ட் ஆகிடும், ஃபார்முலா கிடையாது. ஃபியூச்சரில் ஃபார்முலாவும் வரலாம், இப்போதைக்கு வரல, இப்போதைக்கு வராது. இப்போதைக்கு வேல்யூ மட்டும்தான் வரும். செலக்ட் பண்ணிட்டு
என்ன ஃபார்முலா வேணுமோ அந்த ஃபார்முலா கீழே, சப்போஸ் ஆவரேஜ் வேணுமோ ஆவரேஜில் போய் கிளிக் அடிங்க, வேற எங்கேயாவது போயிட்டு பேஸ்ட் பண்ணுங்க. தட் ஆவரேஜ் வில் கெட் பேஸ்டட் ஹியர். இது ஒரு நியூ ஃபீச்சர். ரைட், இங்க பாட்டம்ல 3 ஐகான்ஸ் இருக்கு பாருங்க. ஐகான்னு சொல்லக்கூடாது, வியூ. 3 டைப்ஸ் ஆஃப் வியூ: நார்மல் வியூ, பேஜ் லேட் வியூ, பேஜ் பிரேக் ப்ரிவ்யூ. இந்த 3 வியூவும் எதுக்கு? அரேஞ்சிங் த பேஜ் செட்டப் அண்ட் டேக்கிங் அ பிரிண்ட் அவுட். நீங்க ஒரு பேஜ் செட்டப் ரெடி பண்ணி பிரிண்ட் அவுட் எடுக்கிறதுக்கு, ஹெட்டர் ஃபுட்டர் கொடுக்கறது, லோகோஸ் கொடுக்கறது, அந்த மாதிரி ஹெட்டர்ஸ் அண்ட் ஃபுட்டர்ஸ்லாம் செட் பண்றதுக்கு இந்த 3 வியூவும் யூஸ் பண்ணிக்கலாம். நார்மல் வியூ, பேஜ் லேஅவுட் வியூ, பேஜ் பிரேக் ப்ரிவ்யூ. கடைசியா ஒன்று இருக்கு பாருங்க, இது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், பிளஸ் அண்ட் மைனஸ், விச் இஸ் யூஸ்ட் ஃபார் ஜூம் இன் அண்ட் ஜூம் அவுட். இதுக்கு 4 மெத்தட் இருக்கு. ஃபர்ஸ்ட் மெத்தட் மவுஸ் மூலமா பண்ணலாம். மவுஸை யூஸ் பண்ணி இங்க பிளஸ் பிளஸ் கிளிக் பண்ணா இன்க்ரீஸ் ஆகும் ஜூம் பர்சன்டேஜ், மைனஸ் மைனஸ் கிளிக் பண்ணா டிக்ரீஸ் ஆகும் ஜூம் பர்சன்டேஜ். இல்ல நீங்க மவுஸ் வச்சிருக்கீங்க, இஃப் யூ ஹேவ் த மவுஸ், உங்க கீபோர்ட்ல கண்ட்ரோல்ன்ற கீயை பிரஸ் பண்ணிக்கங்க, ஹோல்டு பண்ணிக்கணும். கண்ட்ரோல் கீயை ஹோல்டு பண்ணிக்கிட்டே உங்க மவுஸ்ல அப் டவுன், இந்த ஸ்க்ரால் இருக்கு பாருங்க நடுவில், ஸ்க்ரால் பட்டன், இந்த ஸ்க்ராலை மேலே மூவ் பண்ணிங்கனாலும் சரி, ஸ்க்ராலை கீழே மூவ் பண்ணிங்கனாலும் சரி. கீழே மூவ் பண்ணால் பர்சன்டேஜ் டிக்ரீஸ் ஆகும், மேலே மூவ் பண்ணிங்கன்னா பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகும். அப்வர்ட் அண்ட் டவுன்வர்ட் ஸ்க்ராலிங். கண்ட்ரோல் கீயை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே. ரெண்டாவது மெத்தட். மூணாவது மெத்தட் டச் பேட். மொபைலில் பண்ணுவீங்க இல்லையா, மொபைல் ஏதாவது ஒன்று ஜூம் பண்ணுறது என்ன பண்ணுவோம், 2 ஃபிங்கர் வச்சு பண்ணுவோம். ஆக்சுவலாக முதல்ல எக்ஸலில் தான் வந்தது, அப்புறம் தான் மொபைலுக்குலாம் வந்திருக்கு. இந்த டச் பேடில் நீங்கள் எப்படியே ஜூம் இன் ஜூம் அவுட் பாருங்கள், இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் த ஜூம் பர்சன்ட். இந்த டச் பேட் ஏரியாவில், உங்கள் லேப்டாப்பில் இந்த டச் பேட் ஏரியாவில் அந்த 2 ஃபிங்கரை வச்சு நீங்கள் ஜூம் இன் அண்ட் ஜூம் அவுட் பண்ணிக்கலாம். இன்க்ரீஸ் த ஜூம், டிக்ரீஸ் த ஜூம். ஆக்சுவலாக இந்த டச் பேட் ஏரியாவில் பண்ணுறதுல இன்னொரு அட்வான்டேஜ் இருக்குது. நீங்கள் ஃபாஸ்ட்டாக மூவ் கூட பண்ணிக்கலாம். இப்போ ரைட் சைடில் எனக்கு ஒரு 50 காலம் இருக்குது, வேகமாக மூவ் பண்ணனா அந்த டச் பேடில் வச்சு அப்படியே மூவ் பண்ணுங்க. ரைட்டில் ஒரு வேகமாக ஃபாஸ்ட்டாக, இன்னும் ஃபாஸ்ட்டாகவே மூவ் ஆகும். லெஃப்ட் சைடு அப் டவுன், ஃபாஸ்ட்டாக நீங்கள் மூவ் பண்ணுறதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம் டச் பேட். ஸோ உங்களுடைய லேப்டாப்போடைய டச் பேடில் லாஸ்டா ஒரு ஷார்ட்கட் கீ இருக்கு, பட் அது வெரி ரீசென்ட்லி யூஸ் பண்ண ஒரு ஷார்ட்கட் கீ. அதில் சில சின்ன பக் இருக்கு, 100% ஒர்க் ஆகல. சில லேப்டாப்ஸ்ல ஒர்க் ஆகுது, சில லேப்டாப்ஸ்ல ஒர்க் ஆகல. இருந்தாலும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க அந்த ஷார்ட்கட் கீ. ஃபியூச்சர்ல சரி பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். இப்போதைக்கு எல்லா லேப்டாப்லயும் ஒர்க் ஆகுமான்றது டவுட் தான், இருந்தாலும் நோட் பண்ணி. கண்ட்ரோல் ஆல்ட் பிளஸ் இன்க்ரீஸ் த ஜூம், கண்ட்ரோல் ஆல்ட் மைனஸ் டு டிக்ரீஸ் த ஜூம். இது 4வது மெத்தட். பட் ஐ டோன்ட் நோ வெதர் இட் வில் ஒர்க் இன் ஆல் த லேப்டாப்ஸ். ஒர்க் ஆச்சுன்னா ஒரு லக்கி. ஏன்னா சில இதுல ஒர்க் ஆகல, சில இதில் இந்த ஜூமிங்க்கு வேற ஷார்ட்கட் கீலாம் ஒர்க் ஆகுதுனால அது கிளாஷ் ஆகுது. சில லேப்டாப்ஸில் அது ஒர்க் ஆக மாட்டேங்குது. அதனால செக் பண்ணிக்கங்க வெதர் இட்ஸ் ஒர்க்கிங் ஆர் நாட். இருக்காதா? ரெண்டுமே வெரி குட், பரவாயில்லையே. ஆக்சுவலாக எனக்கு வராது, உண்மையை சொல்லலாம். பாருங்க, கண்ட்ரோல் ஆல்ட் பிளஸ் ஜூம் ஆகுது, கண்ட்ரோல் ஆல்ட் மைனஸ் எனக்கு வரல பாருங்க, அதுவும் ஜூம் தான். HP? All are using HP laptops here. லெனோவாலாம் இருக்கா? லெனோவில் வருதா இந்த ஷார்ட்கட் கீ? வரல. ஹெச்பியில் மட்டும் வருதோ? ஆசஸ்ல வருதா? வெரி குட். லேப்டாப் வைஸ் கொஞ்சம் சேஞ்ச் ஆகி, எனக்கு டெல்லில் வரல. ஓகே, தட்ஸ் இட் அபவுட் தி introduction. And last கிட்டத்தட்ட I think literally for last 1 hour we have seen what are all the options, what are all the elements, what are all the components available in this Microsoft Excel. Microsoft Excelல என்னென்ன காம்போனன்ட்ஸ், என்னென்ன ஆப்ஷன் இருக்கு அப்படின்றத பத்தி மட்டும் தான் பார்த்துருக்கோம். பிஃபோர் கோயிங் டு த நெக்ஸ்ட் கான்செப்ட், அடுத்த கான்செப்ட் போறதுக்கு முன்னாடி பார்த்த வரைக்கும் as of now any questions, doubts, queries? பார்த்த வரைக்கும் ஏதாவது சந்தேகம் இருக்கா? எஸ், நோ டவுட். டவுட் வராம இருக்கிறதுக்கு 2 காரணம்.
There are two reasons for not getting doubts. One is understood everything. எல்லாமே புரிஞ்சிட்டாலும் டவுட் வரவே வராது. இன்னொன்னு ஒண்ணுமே புரியலனாலும் டவுட் வராது. கரெக்டா? எதுவுமே புரியலனாலும் டவுட் வராது. பட் பிரச்சனை என்னன்னா இங்க எல்லாம் தெளிவா புரியுற மாதிரி தான் இருக்கும். நாளைக்கு ஈவினிங் 5 மணிக்கு மேலே சிஸ்டம் ஓப்பன் பண்ணி பார்த்தா தான் தெரியும். எல்லாமே 2 நாளாக நிறைய ப்ராக்டிஸ் பண்ணோம், எல்லாம் மறந்து போச்சு, பிளாங்க் ஆயிடுச்சு. பட் வேறு வழியே இல்லை. ஆஃப்டர் த ட்ரைனிங் செஷன் யூ ஹேவ் டு ப்ராக்டிஸ் மோர் அண்ட் மோர் அண்ட் மோர். நிறைய நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஓகே, அடுத்த ஆன்சர் போகலாமா? எஸ் மேடம். ஆமாம் ஆமாம். பேக்னா எங்க? எண்ட் ஆஃப் த டேட்டானா ஒரு ஆப்ஷன் இருக்கு மேடம். இப்போ டேட்டா முடிகிற இடத்துல இப்போ இந்த ஷீட்டுக்கு போகிறேன்னு வச்சுங்களேன். இந்த ஷீட்டில் இந்த டேட்டா எண்ட் ஆகிற இடத்துல நான் போனோம்னா கண்ட்ரோல் எண்டுன்னு ஒன்று இருக்கு. கண்ட்ரோல் எண்டு கொடுத்தீங்கன்னா அங்கே டேட்டா எங்கே எண்ட் ஆகுதோ அங்கே போய் எண்ட் ஆகிடும். டேட்டா எங்கே எண்ட் ஆகுதோ ஷீட்டோட கடைசியாக போனால் நீங்கள் கண்ட்ரோல் டவுனு கண்ட்ரோல் ரைட்டு தான். வேறு ஆப்ஷன் இல்லை. கண்ட்ரோல் டவுனு கடைசியில் போயிட்டு கண்ட்ரோல் ரைட்டு கடைசியில் போகும். இதுவே டேட்டா எண்ட் ஆகிற இடத்துக்கு போனோம்னா கண்ட்ரோல் எண்டை ப்ரெஸ் பண்ணினா போதும். எங்க டேட்டா எண்ட் ஆகுதோ அங்க போய் எண்ட் ஆகுது. கண்ட்ரோல் எண்டு. ஓகே, எனி அதர்? அடுத்த சாப்டர் போலாமா? அடுத்தது நாம பார்க்க போற சாப்டர், the chapter which we are going to see now is about fill handle. இப்போ நாம பார்க்க போற சாப்டருக்கு பேரு fill handle. fill handleனா என்ன, அதை எப்படி யூஸ் பண்ண போறோம், how are we going to use this fill handle? For example, இப்போ நான் ஷார்ட் ஃபார்ம் ஆஃப் ஜான்வரி அடிக்கிறேன், JAN. ஏதாவது ஒன்று டைப் பண்ணதுக்கு அப்புறம் அதை அக்செப்ட் பண்றதுக்கு உங்களுக்கு என்ன கீன்னு தெரியும், என்டர். ஆல்ரெடி சொல்லிட்டீங்க என்டர். பட் என்டர் பிரஸ் பண்ணா எங்க போகும் என்னோட கர்சர்னா அடுத்த செல்லுக்கு கீழே போகும். கரெக்டா? வேணா அந்த டைரக்ஷனை மாத்திக்கலாம். எனக்கு என்டர் வச்சா கீழே போகக்கூடாது, ரைட்ல போனோம் லெஃப்ட்ல போனோம்னா அதுக்கு ஆப்ஷன் இருக்கு. ஒன்றும் இல்லை, ஃபைலுக்கு போயிடுங்க. ஃபைல்ல போயிட்டு ஆப்ஷன், ஃபைல்ல போய் ஆப்ஷன்ல போய் அட்வான்ஸ்ட்னு ஒன்று இருக்கு பாருங்க, அட்வான்ஸ். அதுல போனீங்கன்னா என் டைரக்ஷன் எங்க போகணும் இங்க இருக்கு பாருங்க. ஆஃப்டர் பிரஸிங் என்டர் மூவ் த செலக்ஷன். என்டர் பிரஸ் பண்ண அப்புறம் எங்க போகணும், டவுனா லெஃப்டா ரைட்டா டாப்பா எப்படி வேணாலும் மாத்திக்கலாம். பட் எனக்கு இந்த டைரக்ஷன் ஐ டோன்ட் வாண்ட் டு சேஞ்ச் இட். எனக்கு கர்சர் இங்கேயே நிக்கணும். ஏன்னா ஐ வாண்ட் டு டூ சம்திங் இன் திஸ் செல். இந்த செல்லிலேயே எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. என்டர் பண்ணால் கீழே போயிடும், இல்லை ரைட்டில் போயிடும், லெஃப்டில் போயிடும். திரும்ப நான் இந்த செல்லுக்கு கர்சர் வரணும். எனக்கு கர்சர் அங்கேயே நிற்கணும். அப்போ என்ன பண்ணுங்க, டைப் பண்ணிட்டு கண்ட்ரோல் என்டர் ப்ரெஸ் பண்ணுங்க. அப்போ உங்கள் கர்சர் அங்கேயே நிற்கும். கீழே போயிட்டு திரும்ப மேலே வர வேண்டாம். ஒன்றும் பெரிய மேஜிக்லாம் கிடையாது. உங்கள் கர்சர் அங்கேயே நிற்கும். இன்ஸ்டெட் ஆஃப் கோயிங் டவுன் அண்ட் கம்மிங் அப், கீழே போயிட்டு மேலே வரதுக்கு பதிலாக உங்கள் கர்சர் அங்கேயே நிற்கும். தட்ஸ் ஆல். Control enter. Right. எக்ஸலை பொறுத்த வரைக்கும் 3 விதமான ஐகான் இருக்கு. We have 3 types of icons available in Excel. First, உங்க கர்சரை மூவ் பண்ணி பாருங்க, டாக்டர் சிம்பிள். I hope you would have seen this டாக்டர் சிம்பிள். கிளினிக்ல போனீங்க, ஹாஸ்பிட்டல்ஸ் போனீங்க, மெடிக்கல் ஷாப்ஸ்ல போனீங்கன்னா கூட இந்த சிம்பிளை நீங்க பார்க்கலாம். இந்த மாதிரி சிம்பிள், கரெக்டா? டாக்டர் சிம்பிள்னு பேர். இந்த டாக்டர் சிம்பிளை யூஸ் பண்ணி you can select some cells. நம்ம ஒரு 10 செல்லு 20 செல்லு இப்படி செலக்ட் பண்ணிக்கலாம். ரைட். ஆர் இன்னொரு மெத்தட் இருக்கு. இப்போ நீங்க கார்னருக்கு போனீங்கன்னா இந்த செல்லுடைய கார்னர் எட்ஜுக்கு போனோம்னா 4 ஹெட்டர் வித் ஆரோ மார்க். இதுக்கு பேரு 4 ஹெட்டர். 4 பக்கமா ஆரோ மார்க் வித் ஆரோ மார்க். 4 ஹெட்டர், 4 பக்கம் ஹெட்டர் வித் ஆரோ மார்க். 4 ஹெட்டர் வித் ஆரோ மார்க். இது எதுக்காகனா உங்க வேல்யூஸை நீங்க ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு இந்த ஜனவரின்ற வேல்யூ வேற இடத்துக்கு கட் பண்ணி பேஸ்ட் பண்ணாம இது அப்படியே இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ணி இப்படி வச்சுக்கலாம். டிராக் அண்ட் டிராப். டிராக் பண்ணி எங்க வேணுமோ அங்க டிராப் பண்ணுங்க, அந்த இடத்துக்கு அது மூவ் ஆயிடும். இது ரெண்டாவது மெத்தட், ரெண்டாவது ஐகான். சாரி, மூணாவதா இன்னொரு ஐகான் இருக்கு. உங்க செல்லுடைய பாட்டம் மோஸ்ட் ரைட் மோஸ்ட் கார்னர், உங்க செல்லுடைய பாட்டம் மோஸ்ட் ரைட் மோஸ்ட் கார்னருக்கு போனீங்கன்னா ஒரு பிளாக் கலர்ல பிளஸ் சிம்பிள் மாதிரி வருது பாருங்க. பிளாக் கலர் பிளஸ் சிம்பிள். இந்த பிளாக் கலர் பிளஸ் சிம்பிளுக்கு பேர் தான் ஃபில் ஹேண்டில்.
இதுக்கு பேர் தான் நாம ஃபில் ஹேண்டில்னு சொல்லுவோம். இப்போ இந்த ஃபில் ஹேண்டிலை யூஸ் பண்ணி அப்படியே டிராக் பண்றேன்னு வச்சுங்களேன். ஜான்ல போயிட்டு நான் டிராக் பண்றேன். மந்த் நேம்ஸ் ஆர் ஃபில்லிங் ஆட்டோமேட்டிக்கலி. ஜான் கிளிக் பண்ணி டிராக் பண்ணா ஜான், ஃபெப், மார்ச், ஏப்ரல், ஜான், ஃபெப், எம்ஏஆர், ஏபிஆர், எம்ஏஒய், ஜேயுஎன், ஜேயுஎல், ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் ஃபில் ஆயிடுச்சு. இது 3 லெட்டர் கொடுத்ததுனால 3 லெட்டர் வருது. இதுவே நான் ஃபுல்லா கொடுக்குறேன்னு வச்சுங்களேன், ஜனவரி. January. Now I go to the corner edge and I drag this. January, February, March, April, May, June, July, August, September, October, November, December, fill out. That's very simple. Either way, SUN அடிக்கிறேன். SUN. இப்போ கார்னர்ல போய் டிராக் பண்ணா என்ன ஆகும்? Any idea? இப்போ நான் கார்னர்ல போய் டிராக் பண்ணா சண்டே, மண்டே, டியூஸ்டே. வெரி குட். நீங்களாவது இந்த ஆன்சர் சொன்னீங்க. வேற ட்ரைனிங்ல எனக்கு வேற ஒரு ஆன்சர் கிடைச்சது. என்னவா இருக்கும்? சன் 3. பரவாயில்ல, அது கூட ஓரளவு ஒத்துக்கலாம். எனக்கு வேற ஆன்சர் கிடைச்சது. சன் 3னா கூட ஓரளவு ஒத்துப்பேன். ஏன்னா சன்னு வருது, அப்புறம் 3ன்னு வரும், ஒத்துக்கலாம். வேற ஒருத்தர் வேற ஒரு ஆன்சர் கொடுத்தாரு. சார் சன்னு கிளிக் பண்ணி டிராக் பண்ணா கே, விஜய், ராஜின் டிவி சேனல்லாம் வருமானு கேட்டார். அதுக்கு நீங்க சொன்னது எவ்வளவு பரவாயில்ல. சன் 3னாவது சொன்னீங்க. ஆனா அது வர வைக்கலாம். அந்த மாதிரி நாமளே ஒரு லிஸ்ட்டை வர வைக்கலாம். சொல்றேன் அப்புறமா. we can create our own list also. 1ST உங்களுக்கு தெரியும். 1STனா என்னது? ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட். இப்போ கார்னர்ல போய் டிராக் பண்றேன். ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட், ஃபோர்த், ஃபிஃப்த், சிக்ஸ்த், செவன்த், எய்த், 9th, 10th, 11th, 12th. பக்கா. ஜான்னா ஜனவரி, பிப்ரவரி, சண்டேனா சண்டே, மண்டே, டியூஸ்டே, ஃபர்ஸ்ட்னா ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட். இதுவே வெறும் 1 அடிக்கிறேன்னு வச்சுங்களேன். கார்னர்ல போய் டிராக் பண்ணா என்ன வரும்? 1 1 1 தான் வரும். பட் எனக்கு 1 1ன்னு வரக்கூடாது. 1 2 3ன்னு வரும். என்ன பண்ணலாம்? 1 அடிக்கணும், அப்புறம் 2 அடிக்கணும், அப்புறம் ரெண்டுத்தையும் செலக்ட் பண்ணி டிராக் பண்ணும். சூப்பர். இது ஒரு மெத்தட். ரெண்டாவது மெத்தட், 1 டைப் பண்ணுங்க, கண்ட்ரோல் கீயை பிரஸ் பண்ணிக்கோங்க. கண்ட்ரோல் கீயை பிரஸ் பண்ணிட்டே டிராக் பண்ணுங்க. 1 2 3 1. இது செகண்ட் மெத்தட். ஃபர்ஸ்ட் மெத்தட் 1 கிளிக் பண்ணி டிராக் பண்ணா 1 2 1 டைப் பண்ணி 2 டைப் பண்ணி 1 2 செலக்ட் பண்ணி டிராக் பண்ணும். செகண்ட் மெத்தட் கண்ட்ரோல் கீயை பிரஸ் பண்ணி டிராக் பண்ணும். தேர்ட் மெத்தட் நம்பர் 3, டைப் 1. கண்ட்ரோல் கீல நான் பிரஸ் பண்ணல. ஐ டிடன்ட் பிரஸ் கண்ட்ரோல் கீ. இந்த கார்னர்ல போய் டிராக் பண்றேன். After dragging, you can see a small tag is appearing here. இங்க பாருங்க, ஒரு சின்னதா ஒரு tag ஒன்னு appear ஆகுது. இந்த tagக்கு பேர் தான் this tag. We call this as smart tag. இந்த மாதிரி நிறைய tag நம்ம இன்னைக்கு நாளைக்கு பார்க்க போறோம். smart tags. இந்த ஸ்மார்ட் டேகை நல்லா தெரிஞ்சாலே போதும். நீங்க ஃபார்முலா கிரியேட் பண்ண தேவையில்லை, ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ண தேவையில்லை, சார்ட் கிரியேட் பண்ண தேவையில்லை, கண்டிஷனல் ஃபார்மேட்டிங், ரிப்போர்ட் எல்லாத்துக்குமே அங்கே ஆப்ஷன் இருக்கும். இனிமேல் எப்பெல்லாம் இந்த மாதிரி ஒரு டேகை பார்க்குறீங்களோ தயவு செஞ்சு கிளிக் பண்ணி எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க. பட் எப்பெல்லாம் ஒரு புது மெனு பார்க்குறமே நம்மளுடைய முதல் வேலை என்னன்னா அதை க்ளோஸ் பண்ணுறது தான். கரெக்டா? ஏதாவது ஒரு புது மெனு வந்தாலே முதல்ல நம்ம கை எஸ்கேப்புக்கு போய் அதை க்ளோஸ் பண்ணிடும். இன்னிலேருந்து தயவு செஞ்சு அதை பண்ணாதீங்க. எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க. அதில் நிறைய ஆப்ஷன் இருக்கும், அட்வான்ஸ் ஆப்ஷன் இருக்கும். ப்ளீஸ் ட்ரை தட். ஸோ இனிமேல் எப்பெல்லாம் இந்த மாதிரி டேக் பார்க்குறீங்களோ அப்பெல்லாம் கிளிக் பண்ணி ஃபில் சீரியஸ். இங்கே நிறைய ஆப்ஷன் வருது பாருங்க. காப்பி செல்ஸ், ஃபில் சீரியஸ், ஃபில் ஃபார்மேட்டிங், ஃபில் வித்தவுட் ஃபார்மேட்டிங், ஃபிளாஷ் ஃபில். ஒன்று ஒன்றா பார்க்கலாம். இப்போதைக்கு ஃபில் சீரியஸ். இது 3வது மெத்தட். 4வது மெத்தட், இப்போ எனக்கு ஒரு டேபிள் பெருசாக இருக்குன்னு வச்சுங்களேன். ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் 1ல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஒரு 5000 வரைக்கும் ஃபில் பண்ணணும். 1 2 3 4 5 6 7 8 9 10 5000 6000 7000 10000 வரைக்கும் ஃபில் பண்ணணும். பெரிய டேபிளா ஃபில் பண்ணணும். 1 டைப் பண்ணிட்டேன். இப்போ கார்னர்ல போய் டிராக் பண்றேன்னு வச்சுங்களேன். டிராக் வெயிட் பண்ணணும். பாருங்க, இப்போதான் ஒரு 100 தாண்டி போயிருக்கு. எனக்கு ஒரு 10,000 வரைக்கும் பண்ணணும். நம்ம எவ்வளோ நேரம் வெயிட் பண்றது? இது மாதிரி டிராக் பண்ணி வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்போதான் 200 300 போயிருக்கு. இட் வில் டேக் மோர் டைம். இதுக்கு பதிலா 4th மெத்தட், 1 டைப் பண்ணிக்கங்க. ஹோம் டேப். கொடுதா ஹோம் டேப். இந்த ஹோம் டேப்ல போனா
லாஸ்ட்ல ஒரு குரூப் இருக்கு பாருங்க, எடிட்டிங். ஹோம் டாப் போன எடிட்டிங். எடிட்டிங்ல ஃபில். ஆக்சுவலா உங்க ஸ்கிரீன்ல அந்த ஃபில்லுன்னு ஃபுல்லா தெரியாம இருக்கலாம், உங்க ஸ்கிரீன் சைஸை பொறுத்து. பெரிய சைஸா இருந்தா ஓகே, என்னோட லேப்டாப் கொஞ்சம் பெரிய சைஸ் ஸ்கிரீனா இருக்கு, அதனால ஐ எம் ஏபிள் டு see that. சில லேப்டாப்ஸ்ல இது தெரியாது. சில லேப்டாப்ஸ்ல என்ன இருக்கும், வெறும் அந்த ஆரோ மார்க் மட்டும் இருக்கும், இந்த மாதிரி. கரெக்டா? இந்த ஆரோ மார்க் மட்டும் இருக்கும், ஆரோ மார்க் மட்டும் கிளிக் பண்ண, அதுவும் ஓகே தான். ஒன்று அந்த ஃபில்லில் போயிட்டு ஃபில்லுன்னு காமிச்சதுன்னா கிளிக் பண்ணுங்க, இல்லை காமிக்கலனாலும் அந்த ஆரோ மார்க்கை கிளிக் பண்ண. ரெண்டு ஒன்று ஸ்க்ரீன், உங்கள் ஸ்க்ரீன் ரெசல்யூஷனுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஆப்ஷன் கொஞ்சம் மாறி இருக்கும். ஓகே, ஸோ அந்த ஃபில்லை கிளிக் பண்ணுங்க. சீரீஸ் ஹோமில் போயிட்டு எடிட்டிங் ஒரு குரூப்புக்கு மேலே இந்த ஃபில்லுன்னு ஒரு கமாண்ட் பட்டன் இருக்கு, அதை கிளிக் பண்ணீங்கன்னா சீரீஸ்னு ஒன்று வருது பாருங்க, ஃபில் சீரீஸ். ஹோமில் போயிட்டு ஃபில்லில் போயிட்டு சீரீஸ், ஃபில் சீரீஸ். இப்போ சொல்லுங்க, நான் என்ன செலக்ட் பண்ணோம், ரோஸா காலம்ஸா? ரோஸ் கொடுத்தீங்கன்னா லெஃப்ட் டு ரைட் வரும், காலம்ஸ் கொடுத்தீங்கன்னா டாப் டு பாட்டம். எனக்கு என்ன வரணும், காலம்ஸ் தான். ஐ ப்ரிஃபர் காலம்ஸ். காலம்ஸ். லீனியர். லீனியர்னா என்ன பண்ணோம், ஆட் பண்ணோம். க்ரோத்னா என்ன பண்ணோம், மல்டிப்ளை பண்ணோம். க்ரோத்தை பத்தி அப்புறம் பார்க்கலாம். ட்ரெண்டிங் கூட நம்ம அப்புறம் பார்ப்போம். ட்ரெண்டிங்கிறது ஃபோர்காஸ்டிங். இப்போ எனக்கு 6 months சேல்ஸ் இப்படி ஆயிருக்கு, 7th month சேல்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு ஃபோர்காஸ்ட் பண்ணி பார்க்கறதுக்கு ட்ரெண்டிங். இந்த ட்ரெண்ட்ல போனா எப்படி இருக்கலாம் அப்படின்னு காமிக்கிறது ட்ரெண்டிங். அதை பத்தி அப்புறம் பார்க்கலாம். ஸ்டெப் வேல்யூ இஸ் 1 அப்படின்னா அர்த்தம் 1 + 1 2, 2 + 1 3, 3 + 1 4. 1 1 இன்க்ரீஸ் பண்ணும். சப்போஸ் இந்த 1க்கு பதிலாக நான் 2 கொடுக்குறேன்னு வச்சுக்கலாம், நெக்ஸ்ட் வேல்யூ என்னவா வரும், இப்போ 3. 1 + 2 is 3, 3 + 2 is 5, 5 + 2 is 7. ரெண்டா இன்க்ரீஸ் ஆகும். பட் இப்போதைக்கு நான் 1ன்னு போறேன். ஸ்டாப் வேல்யூ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு 5,000, 6,000, 10,000, 10,000 போறேன்னு வச்சுக்கேன். ஐ புட் 10,000 here, 1,000, 10,000. எனக்கு 1ல இருந்து ஆரம்பிச்சு ஒன்னா இன்க்ரீஸ் ஆகி 10,000ல போய் ஸ்டார்ட். இல்லை நீங்க எவ்வளோ, நம்ம 12,000, 100 எவ்வளோனாலும் கொடுங்க, உங்க இஷ்டம் தான். ஸோ 10,000 கொடுக்குறேன். ஓகே, எஸ். பாருங்க, 1ல இருந்து ஆரம்பிச்சு 1 2 3 4 5 6ன்னு போய் கண்ட்ரோல் டவுன் ஏரோ 10,000 வரைக்கும் ஃபில் ஆயிருக்கும். கண்ட்ரோல் அப் ஏரோ 1ல ஸ்டார்ட் ஆகும். ஐ ரிப்பீட் த ப்ராசஸ் அகைன். 1 டைப் பண்ணியாச்சு, ஃபில்லில் போயிட்டு சீரீஸ், காலம்ஸா ரோஸா, ஐ செலக்ட் காலம்ஸ். ஸ்டெப் வேல்யூ இஸ் 1, ஸ்டாப் வேல்யூ இஸ் 10,000. இப்போ லாஸ்ட் ரோக்கு எப்படி போகலாம், கண்ட்ரோல் டவுன் போட்டிங்கன்னா லாஸ்ட், கண்ட்ரோல் அப் போட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட். பட் நீங்க சொல்ல முடியாது எப்படி செலக்ட் பண்றது. ஐ வாண்ட் டு செலக்ட் இட் ஃப்ரம் டாப் டு பாட்டம். கண்ட்ரோல் ஷிஃப்ட் டவுன் ஏரோ. வெரி குட். இப்போ நான் ஃபர்ஸ்ட் செல்லுக்கு போறேன். கண்ட்ரோல் ஷிஃப்ட் டவுன் ஏரோ போட்டு செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ நான் முதல் செல்லுக்கு போனோம், இல்லை கடைசி செல்லுக்கு வரணும், வித்தவுட் ரிமூவிங் த செலக்ஷன். செலக்ஷனை ரிமூவ் பண்ணாம ஃபர்ஸ்ட் செல்லு லாஸ்ட் செல்லுக்கு போகணும். என்ன பண்ணலாம், செலக்ஷனை ரிமூவ் பண்ணாம கண்ட்ரோல் அப்பு போட்டிங்கன்னா செலக்ஷன் போயிடும், ஆனால் மேலே போகும், பட் செலக்ஷன் போயிடும். செலக்ஷனும் இருக்கணும், எனக்கு ஃபர்ஸ்ட் செல் லாஸ்ட் செல்ல பார்க்கணும். எஸ், அதுக்கும் ஒரு ஷார்ட்கட் கீ இருக்கு. கண்ட்ரோல் டாட், ஃபுல் ஸ்டாப். கண்ட்ரோல் டாட்டை ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணுங்க, கடைசி செல்லுக்கு வரும். 2வது தடவை ப்ரெஸ் பண்ணுங்க, ஃபர்ஸ்ட் செல்லுக்கு போகும். கண்ட்ரோல் டாட். அதுக்கு முன்னாடி நீங்க ஒரு ரேஞ்ச் ஆஃப் செல்ஸை செலக்ட் பண்ணிடணும். செல்லை செலக்ட் பண்ணாம பண்ணீங்கன்னா அது வராது. ஏதாவது ஒரு ரேஞ்ச் ஆஃப் செல்ஸை நீங்க செலக்ட், யூ ஹேவ் டு செலக்ட் சம் range of cells. Without selecting the range of cells இது ஒர்க் அவுட் ஆகாது. நீங்க ஒரு 20-30 செல்லு, ஒரு 100 செல்லை செலக்ட் பண்ணீங்கன்னா தான் இதோட டிஃபரன்ஸ் தெரியும், எல்லாம் தெரியாது. ஓகே, பண்ற பாருங்க. கண்ட்ரோல் டாட், கண்ட்ரோல் டாட், ஃபர்ஸ்ட் செல் லாஸ்ட் செல், ஃபர்ஸ்ட் செல் லாஸ்ட் செல். ஓகே, ஆனா இந்த டாட், கண்ட்ரோல் டாட் பண்றது மாதிரி நீங்க ஒரு செலக்ட் பண்ணிக்கணும். அது செல்லா கூட இருக்கலாம், ஒரு டேபிளா கூட. இப்போ ஒரு டேபிள் வச்சுக்கணும், ஏதோ இதுல இந்த டேபிள் ஃபுல்லா செலக்ட் பண்றேன். இப்போ கண்ட்ரோல் டாட் பண்ணினா கடைசி ஃபர்ஸ்ட் ரோ காலம் பாருங்க, காலம் ரோஸ்ல கூட சுத்திக்கிட்டே இருக்கும், மேலே கீழே நீங்க பாத்துக்கலாம். ஒரு டேபிளா இருந்தா கூட ஓகே தான், ஒரு காலமா இருந்தா கூட ஓகே. ஓகே, so this 2 days of training, as I indicated, காலையிலே சொன்ன மாதிரி 100% practical, no theory here. 100% practical தான் இருக்க போகுது. நான் ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டியை பண்ணுவேன். ஐ ரெக்கமெண்ட் யூ டு ஒர்க் parallelly on that. நீங்க parallel கூட ஒர்க் பண்ணுங்க. And I will give you another example.
to do the same thing. Suppose ஒரு pivot table நான் உங்களுக்கு டீச் பண்ணுறேன்னு வச்சுங்களேன், எப்படி pivot table கிரியேட் பண்ணணும், I will teach you once. வேற ஒரு எக்ஸாம்பிளில் நீங்கள் இன்னொரு pivot table கிரியேட் பண்ணணும். அப்போ தான் you will have more practice. நான் பண்ணுறதே பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக இருக்கும். நீங்கள் பண்ணும்போது தான் உங்களுக்கு ப்ராக்டிஸ் கிடைக்கும். when you are practicing, நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது I am going to check who is going to do it much faster. யார் ஃபாஸ்ட்டாக பண்ண போகிறீங்கன்றதையும் செக் பண்ண போகிறேன். ஃபாஸ்டஸ்ட் ஃபிங்கர்ஸ் ஃபர்ஸ்ட். பேஸ்ட் ஆன் த ஃபாஸ்டஸ்ட் ஃபிங்கர்ஸுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு ஸ்கோரும் உண்டு. ஸோ இந்த ட்ரைனிங் மட்டும் இல்லை, இதில் கொஞ்சம் யூ ஆர் கேமிங் ஆல்சோ. யார் ஃபஸ்ட்டு கிரிக்கெட் ஸ்கோர் தான், யார் ஃபஸ்ட்டு பண்ணுறீங்களோ யூ வில் கெட் அ சிக்ஸர். ஃபஸ்ட்டு பண்ணால் சிக்ஸர், செகண்ட் முடிக்கிறவங்க 4, அப்புறமா 3, அப்புறமா 2, அப்புறமா 1. டுமாரோ ஈவினிங் வில் கன்சால்டேட் இட். யார் டாப் 3 டாப் 5 வரீங்களோ யூ வில் கெட் அ சர்டிஃபிகேஷன் வித் மைக்ரோசாஃப்ட் லோகோ, சர்டிஃபிகேஷன் ஆஃப் எக்ஸலன்ஸ். மற்றவங்களுக்கெல்லாம் பார்ட்டிசிபேஷன் சர்டிஃபிகேஷன் உண்டு. அதனால டேக் இட் மோர் சீரியஸ். ஸோ இப்போ உங்களுடைய முதல் டாஸ்க் வார்ம் அப் டாஸ்க், சிம்பிளான ஒரு டாஸ்க் தான். let us see who is going to be the யார் ஃபர்ஸ்ட் 6 வாங்குறீங்கன்னு பார்க்கலாம். who is the opening batsman or batswoman. மண்லாம் நல்லா கிரிக்கெட் விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ we'll see who is getting first. ரைட், என்ன பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லிடுறேன். ட்ரை அண்ட் ஃபெயில் rather than failing to try. முயற்சி பண்ணி முடியாட்டா பரவாயில்ல, முயற்சி பண்ணவே முடியாட்டா தான் கஷ்டம். ட்ரை பண்ணுங்க. எனக்கு ஏதாவது ஒரு காலம்ல இந்த மாதிரி வரணும். ஸ்டார்டிங் ஃப்ரம் டிக்கெட் அலோகேஷன் உனக்கு ஸ்டார்டிங் ஃப்ரம் 1000 ஆரம்பிச்சு 25 இன்க்ரீஸ் ஆகி 12,000 போய் ஸ்டாப் ஆகும். ஈஸி. 1000 ஆரம்பிச்சு 25 போய் 12,000 போய் நிக்கணும். Completed, you can call me, I can check and I can give you the score. First. Control down. Yes. Control down, page down, down arrow.
Yeah. Yes. Help me. How can I do this? ஏதாவது ஒரு செல்லுல 1000 அடிச்சிடறேன். கண்ட்ரோல் என்டர். அப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னது? ஹோம்ல போயிட்டு ஃபில் சீரீஸ், அப்புறம் காலம்ஸ், ஸ்டெப் வேல்யூ 25, ஸ்டாப் வேல்யூ 12,000. ஆக்சுவலாக கொஸ்டினும் கொடுத்துருந்தேன், ஆன்சரும் கொடுத்துருந்தேன், எப்படி பண்ணணும்னு சொல்லி இருந்தேன். நீங்கள் ஈஸியாக பண்ணிடலாம். 12,000. எஸ் பாருங்க, 25 இன்க்ரீஸ் ஆகி கடைசியில் 12,000 போய் ஸ்டாப் ஆகிடும். ஓகே ரைட். இப்போ அடுத்ததுக்கான சொல்யூஷன் ஐ வாண்ட் இட் ஃப்ரம் யுவர் சைட். அடுத்ததுக்கான சொல்யூஷன் நீங்க தான் எனக்கு சொல்ல போறீங்க. சார் 1:30 இன்ஃபார்ம் பண்ணுவாங்களா எப்படி? ரைட். மேபி கம்பெனி நேம் இல்லைன்னா மைக்ரோசாஃப்ட் எடுத்துக்கணும். மைக்ரோசாஃப்ட் இப்போ ஃபர்ஸ்ட்ல உங்க கம்பெனி நேம் இருக்கு, அடுத்தது உங்க செகண்ட் பார்ட் ஆஃப் த கம்பெனி நேம் இருக்குன்னு வச்சுக்கலாம். அந்த மாதிரி இங்கே மைக்ரோசாஃப்ட் எக்ஸல்னு இருக்கு, இன்னொன்று ட்ரைனிங்னு இருக்கு. இந்த மாதிரி 3 செல்லில் எனக்கு வேல்யூ இருக்கு. இதை 3 செல்லையும் ஒரே செல்லாக கம்பைன் பண்ணி எனக்கு மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் ட்ரைனிங் அப்படின்றது ஒரே செல்லில் வரணும். என்ன பண்ணலாம் சார்? மர்ஜா கன்ஃபார்ம்டா? செலக்ட் பண்ணி இது கொடுக்கலாமா? இதானே மர்ஜன் சென்டர். இந்த வார்னிங் வருது, merging cells only keeps the upper left value, discards the other value. அதாவது மேல இருக்கிற வேல்யூ மட்டும்தான் வரும், கீழே இருக்க வேல்யூ வராதுன்னு சொல்லு. பண்ணி பார்ப்போமா? ஓகே பாருங்க, வரல. மைக்ரோசாஃப்ட் மட்டும் வந்து எக்ஸல் ட்ரைனிங் வரல. வேற யாரும் சொன்னீங்களே, கன்கார்டினேட் ஈக்குவல் டு கன்கார்டினேட். பாருங்களேன், இங்க கன்கார்டினேட்னு ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணும் பொழுது ஆக்சுவலா இங்க கன்கார்டினேட் CO என்ன கன்கார்டினேட்னு வருது. ஆனா அந்த ஃபங்க்ஷனுக்கு கீழே பாருங்க ஒரு எல்லோ கலர்ல ஒரு இண்டிகேட்டர் வருது. அப்படின்னா என்ன அர்த்தம்? என்னைக்குமே ஏதாவது ஒரு ஃபார்முலா ஃபங்க்ஷன் கீழே இந்த மாதிரி எல்லோ கலர் இண்டிகேட்டர் பாக்குறீங்கன்னா என்ன அர்த்தம்? இதோட இம்ப்ரூவ்டு வெர்ஷன், இந்த ஃபார்முலா பதிலாக அதில் இம்ப்ரூவ் பண்ணி பெட்டரான ஏதோ ஒரு ஃபார்முலா பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். 2 ஃபார்முலா பண்ணியிருக்காங்க சொல்றேன். நீங்க கன்கார்டினேட் பண்ணீங்கன்னா, கன்கார்டினேட் அப்ப என்ன பண்ணணும்? முதல்ல K1, K2, K3 இப்படிதான் பண்ணணும். கன்கார்டினேட் அப்படின்னு அடிச்சீங்கன்னா, நான் சொன்னேன் இதுல இம்ப்ரூவ்டு வெர்ஷன் ஒன்று இருக்கு. அதாவது கன்காட் தான், CAT, கேட்டினேட் கிடையாது. CON கன்காட், வெறும் கன்காட். இதுல ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா, நீங்க 1 by 1 செலக்ட் பண்ணல, 3த்தையும் ஒரே சமயத்தை செலக்ட் பண்ணிக்கங்க. K1, K2, K3 தேவை. K1 to K3 இப்போ 10 செல் இருக்குன்னா 10 செல்லையும் ஒன்னா செலக்ட் பண்ணிக்கலாம். பட் இதுவும் என்னுடைய ப்ராப்ளத்தை பண்ணாது. உண்மையா சொன்னா ஏன் சால்வ் பண்ணலன்னு சொல்றேன். வாட் இஸ் த ப்ராப்ளம் ஹியர்? ஸ்பேஸ் வரல. ஸோ இதுக்கு இன்னொரு ஃபங்க்ஷன் கொண்டு வந்திருக்காங்க புதுசா, ஈக்குவல் டு டெக்ஸ்ட் ஜாயின், TEXT, டெக்ஸ்ட் JOIN, டெக்ஸ்ட் ஜாயின், டெக்ஸ்ட் ஜாயின் டீலிமிட்டர். முதல்ல டீலிமிட்டர்னு டீலிமிட்டர்னா என்னன்னா, இந்த டெக்ஸ்ட்டை ஜாயின் பண்ணும்போது 2 டெக்ஸ்ட்டுக்கு நடுவுல என்ன வேணும்? லிமிட்டர், அதாவது செப்பரேட்டர் என்ன வேணும்னு கேக்குது. ஸ்பேஸ் வேணுமா, கமா வேணுமா, ஐஃபன் வேணும், அதை நீங்க டைப் பண்ணணும். இப்போ நேரடியா ஸ்பேஸ் வேணா ஸ்பேஸ்ன்னு கொடுக்க கூடாது, ஒரு டபுள் கோட் போடணும். இதை பத்தி நம்ம டபுள் கோட்டை பத்தி நம்ம டீட்டெயிலா அப்புறம் டிஸ்கஸ் பண்ணலாம். எப்பயுமே டெக்ஸ்ட் நம்பரா இருந்தா நேரடியா அடிச்சிடலாம். டெக்ஸ்டா இருந்தா நீங்க ஒரு டபுள் கோட்டை கொடுக்கணும். அங்க டபுள் கோட் எங்க இருக்கு? உங்க கீபோர்ட்ல எல்லுக்கு பக்கத்துல இருக்கு பாருங்க, செமிகோலன். அந்த செமிகோலனுக்கு பக்கத்துல இருக்கு பாருங்க டபுள் கோட். டபுள் கோட், சிங்கிள் கோட் போட்டிருக்கோம், அதுக்கு மேல டபுள் கோட்ஸ் இருக்கும். ஒண்ணு பிரஸ் பண்ணினா சிங்கிள் கோட், ஷிஃப்ட் பிரஸ் பண்ணினா டபுள் கோட். இது பேர் டபுள் கோட்ஸ், இல்ல சில பேர் இன்வெர்டட் கமாஸ் கூட சொல்லுவாங்க. எப்படி வேணா சொல்லிக்கங்க. டபுள் கோட் ஸ்பேஸ், ஏன்னா எனக்கு ஸ்பேஸ் தான் வேணும். இல்ல கமா வேணும்னா கமா கொடுங்க, டாட் வேணுமா டாட் கொடுங்க. உங்களுக்கு என்ன வேணுமோ அது கொடுத்துட்டு
இன்னொரு டபுள் கோட். இந்த டபுள் கோட்டுக்குள்ள என்ன வேணும்ன்றதை டைப் பண்ணிக்கங்க. நான் ஸ்பேஸ் கொடுத்துட்டேன், ஏன்னா எனக்கு ஸ்பேஸ் தான் வேணும். கமா இக்னோர் எம்டி. எம்டி இப்போ சப்போஸ் மைக்ரோசாஃப்ட் இருக்கு, அதுக்கப்புறம் எம்டியா இருக்கு ஒரு செல்லு. அந்த எம்டி செல்ல இருந்தால் என்ன பண்ண போனோம்? இப்போ அந்த எம்டியை இக்னோர் பண்ணலாமா, இல்லை அந்த எம்டியும் உங்களுக்கு வேணுமா? இக்னோர் பண்ணுங்க, எனக்கு வேண்டாம் எம்டிலாம், ட்ரூன்னு கொடுத்துருங்க. ட்ரூ கமா இப்போ அந்த 3 செல்லையும் செலக்ட் பண்ணுங்க. இப்போ 3 செல்லையும் செலக்ட் பண்ணுங்க. இப்போ 3 செல்லையும் செலக்ட் பண்ணி என்டர் அடிச்சா 3 கம்பைன்ட் ஆயிடும். இது புது ஃபார்முலா, பழைய வெர்ஷன்ல கிடையாது. பழைய ஓல்டு வெர்ஷன் ஆஃப் எக்ஸல்ல இது கிடையாது. இப்போ ஸ்பேஸோட வந்து, பட் இதுவும் காம்ப்ளிகேட்டட் தான். இந்த ஃபார்முலா ஓகே, இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிடுச்சு திஸ் ஃபார்முலா, பட் இட்ஸ் நாட் கிவிங் த ரைட் ரிசல்ட். ஆர் ஐ ஃபீல் இட்ஸ் வெரி காம்ப்ளிகேட்டட் ஃபார் மீ. எனக்கு ரொம்ப காம்ப்ளிகேட்டட். டெக்ஸ்ட் ஜாயின் போடணும், ஓப்பன் பிராக்கெட்டு, டபுள் கோட்ஸ், ஸ்பேஸ், இன்னொரு டபுள் கோட்ஸ், கமா, ட்ரூ, கமா, ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இருக்கு. இது போல சிம்பிளா எப்படி பண்ணலாம்? இந்த 3மே ஐ டோன்ட் ப்ரிஃபர். 3த்தையுமே நான் டெலிட் பண்ணிக்கிறேன். இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பாருங்க, இந்த 3மே இந்த செல்லுக்குள்ள ஃபிட் ஆகுமான்னு பாருங்க. காலம் வித்து மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் ட்ரைனிங், இந்த காலம் வித்துக்குள்ள ஃபிட் ஆகுமான்னு பாருங்க. ஐ திங்க் காலம் வித்து கொஞ்சம் சின்னதா இருக்கு, ஃபிட் ஆக இடம் இல்லை, தெர் இஸ் நோ ஸ்பேஸ். இன்க்ரீஸ் காலம் வித், இந்த காலம் வித்தை கொஞ்சம் பெருசாகிக்குங்க, ஒரு அப்ராக்சிமேட்டா. இப்போ இவ்வளோதான் வைக்கிறேன்னு வச்சுங்களேன். இதில் மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் ஃபிட் ஆகும், ட்ரைனிங் ஃபிட் ஆகாது, அதனால கொஞ்சம் பெருசாகி. ஐ திங்க் இப்போ 3மே ஃபிட் ஆகும்னு நினைக்கிறேன். ஆல் த 3 வில் கெட் ஃபிட்டட். இப்போ 3த்தையும் செலக்ட் பண்ணுங்க. ஆல் த 3 செலக்ட், ஆல் த 3 போயிடுங்க. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி யூஸ் பண்ணோம் இல்லைங்களா, அதே ஹோம்ல போயிட்டு ஃபில். இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பண்ணீங்களே ஃபில், அந்த ஃபில்லில் போனா லாஸ்ட் பட் 1, கீழே இருந்து 2வது ஜஸ்டிஃபை. அவ்வளோதான், சிம்பிள். 3 செல்லும் ஒரே செல்லா கம்பைன்ட் ஆயிடும். ஸ்பேஸும் தானாவே வந்துச்சு பாருங்க. நீங்க ஸ்பேஸ் கொடுக்க வேண்டிய அவசியம் கூட கிடையாது. இட் ஆட்டோமேட்டிக்லி கிரியேட்ஸ் a space without writing formulas functions. நம்ம ஃபார்முலா எழுதல, ஃபங்க்ஷன்லாம் எழுதல. 3 செல்லையும் ஒரே செல்லா கம்பைன் பண்ணிட்டோம். இது ரோ வைஸ். காலம் வைஸுக்கு ஒரு ஏஐ டூல் இருக்கு, நம்ம லஞ்ச் பிரேக் அப்புறம் அதை பார்க்க போறோம். இப்போ இதை பிரிக்கணும்னா என்ன பண்ணலாம்? சேர்த்துட்டோம், பிரிக்கணும். இப்போ வேணா கண்ட்ரோல் இஸ் ஓகே, பட் லேட்டரா எனக்கு இப்போ தனித்தனி காலமா இருக்கு, இது சரி ஒரே காலமா இருக்கு, தனித்தனி காலமா பிரிக்கணும். அப்ப என்ன பண்ணுங்க, காலம் வித்தை சின்னது பண்ணி கம்மியாகிட்டு, காலம் வித்தை கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு, அதே ஃபில்லு அதே ஜஸ்டிஃபை தான். டெக்ஸ்ட் வில் எக்ஸ்டெண்ட் த செலக்டட் ரேஞ்ச். டெக்ஸ்ட் பிரிஞ்சு சொல்லுது, ஓகே, எஸ், பிரிஞ்சு. கம்பைன் பண்றதுக்கும் சேம் மெத்தட் தான், பிரிக்கிறதுக்கும் அதே மெத்தட் தான். பியூர்லி பேஸ்ட் ஆன் யுவர் காலம் வித். உங்க காலம் வித் பெருசா இருந்தா கம்பைன்ட் ஆயிடும், காலம் வித் சின்னதா இருந்தா ஸ்பிளிட் ஆயிடும். ஓகே, வித்தவுட் ரைட்டிங் ஃபார்முலாஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ். ஓகே, காட் இட்? கிளியர்? வந்துச்சா சார்? சூப்பர். So then நான் சொன்னேன் இல்லையா, this is going to be more on score based, gaming based. We'll go for a lunch break. Lunch break நான் ஒரு டைமிங் சொல்றேன். If you are coming before the stipulated time, நான் சொல்ற டைமுக்கு முன்னாடி நீங்க வந்துட்டீங்கன்னா அதுக்கும் ஒரு ஸ்கோர் இருக்கு, ஃபேர் பிளே ஸ்கோர். போயிட்டு வரணும், அதுக்கு எங்கேயும் உட்காந்துருக்க கூடாது, போயிட்டு வரணும். யூ ஹேவ் ஃபேர் பிளே ஸ்கோர், அதுவும் உங்க ஸ்கோர் கார்டில் ஆட் ஆகும். ஃபேர் பிளே இருக்கு, ஃப்ரீ ஹிட் இருக்கு, பவர் பிளே இருக்கு, எல்லாமே இருக்கு. 1 by 1 பண்ணுவோம். இப்போதான் ஆரம்பிச்சிருக்கோம். 1 by 1 வில் டூ தட். ஸோ வில் டேக் அ பிரேக் நவ். ஐ எம் ஸ்டாப்பிங் த ரெக்கார்டிங்.